ஹலோ எவ்ரிஒன், ஐம் ராஜ். வெல்கம் டு அவர் சேனல். நீட் எக்ஸாமுக்காக ஆன்லைனில் பயாலஜி கிராஷ் கோர்ஸ் நம்ம நடத்திக்கிட்டு வரோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் சாப்டர் 4 விலங்குலகம் பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம நீட்டில் கிராஷ் கோர்ஸ் மட்டும் இல்லாமல் 1 இயர் ஆன்லைன் ப்ரோக்ராமும் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் பயாலஜியில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 இயர் ஆன்லைன் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். குறிப்பா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக ஏ டூ இசட் எல்லாமே நான் உங்களுக்கு தமிழ்லயே நடத்திடுவேன். அண்ட் ரெகுலரா உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்கும். யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். கான்டாக்ட் பண்ணுங்க. மத்த டீட்டெயில்ஸ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்ப விலங்குலகம் அப்படின்ற இந்த பாடத்த நம்ம பார்க்கலாம். இந்த பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஆகணும். இதுக்கு முன்னாடி உயிரியல் வகைப்பாடு அப்படின்னு ஒரு பாடத்த நான் உங்களுக்கு நடத்தி முடிச்சிருக்கேன். 2வது பாடம். அந்த பாடத்துல விட்டேகர் அப்படின்றவரு உயிரினங்கள 5 உலகமா பிரிச்சிருப்பாரு. அது 5 உலக வகைப்பாடு அப்படின்னு சொல்லலாம். அத ஒரு டைம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு, இந்த விலங்குலகத்துக்குள்ள நம்ம போகலாம். ஆர்.எச். விட்டேகர் அனைத்து உயிரினங்களையும் 5 உலகங்களாக வகைப்படுத்தினார். அதுதான் என்ன 5 உலக வகைப்பாடு. இந்த 5 உலக வகைப்பாடுகள பத்தி நம்ம எங்க படிச்சிருக்கோம் அப்படின்னா, உயிரியல் வகைப்பாடு அப்படின்ற பாடத்துல தெளிவா நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்திருக்கேன். அந்த 5 உலகங்கள் முதல்ல என்னென்ன? மொனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், பிளான்டே மற்றும் அனிமாலியா. இதுல மொனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள பத்தி நம்ம உயிரியல் வகைப்பாடு அப்படின்ற அந்த பாடத்திலே பார்த்து முடிச்சாச்சு. பிளான்டேவ பத்தி நம்ம லாஸ்ட் லெக்சர்ல தான் கவர் பண்ணோம். தாவர உலகம் அப்படின்ற அந்த பாடம் லாஸ்ட்டா தான் நம்ம பார்த்தோம். அந்த பாடத்துல உங்களுக்கு பிளான்டேவ பத்தி நான் டீட்டெயிலா நடத்தி முடிச்சுட்டேன். அடுத்ததா இருக்கக்கூடிய உலகம் அனிமாலியா. இந்த அனிமாலியா அப்படின்றத தான் நமக்கு என்ன குடுத்துருக்காங்க? விலங்கு உலகம் அப்படின்னு தனியா ஒரு பாடமா குடுத்துருக்காங்க. அப்ப விலங்கு உலகம்னாலும், அனிமாலியா அப்படின்னாலும் 2ம் ஒண்ணு தான். இப்ப விலங்குலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்குன்னு ஒரு சில பண்புகள் இருக்கு. அது என்னென்ன? இதுக்கு கீழ இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே பல செல் உயிரினங்கள். செல் சுவர் கிடையாது. உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்புகள நம்ம பார்க்க முடியும். அடுத்ததா பிறச்சார்பூட்ட உயிரினங்கள். இதுங்களால தனக்கு தேவையான உணவை தானே உற்பத்தி செய்ய முடியாது. மத்த உயிரினங்கள சார்ந்து தான் இருக்கும். பெரும்பாலும் விழுங்கூட்ட முறையில தான் தங்களுக்கான உணவ இது எடுத்துக்கும். இதெல்லாம் உயிரியல் வகைப்பாடு அப்படின்ற அந்த பாடத்திலேயே உங்களுக்கு நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். சரி, மேலும் இந்த விலங்குலகத்த என்ன பண்றாங்க அப்படின்னா, 11 குழுக்களா பிரிக்கிறாங்க. அது என்ன? ஆனா அந்த ஒவ்வொரு குழுல இருக்கக்கூடிய விலங்குகளுடைய பண்புகள் என்ன அப்படின்றதெல்லாம் தெளிவா விலங்குலகம் அப்படின்ற அந்த பாடத்துல நம்ம படிக்க போறோம். வாங்க அதெல்லாம் என்ன அப்படின்றத இப்ப தெளிவா பார்க்கலாம். உலகம் அனிமாலியா, அப்படி இல்லன்னா விலங்குலகம். கட்டமைப்பு நிலைகள், சமச்சீர், கருமூல அடுக்கு, உடற்குழி, கண்டமாக்கம் மற்றும் முதுகுநான் இருப்பு அல்லது இல்லாமை ஆகியவற்றின் அடிப்படையில் 11 தொகுதிகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ உலகம் அனிமாலியா இல்லன்னா விலங்குலகத்த என்ன பண்றாங்க? 11 தொகுதிகளாக பிரிக்கிறாங்க. அந்த 11 தொகுதிகள் எதன் அடிப்படையில பிரிக்கப்பட்டிருக்கு? இங்க இருக்கக்கூடிய இந்த பண்புகளின் அடிப்படையில பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ விலங்குலகம் அப்படின்றத என்ன பண்றாங்க? மேலும் 11 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒவ்வொரு தொகுதிய பத்தி நம்ம பார்க்கணும். அதுல இருக்கக்கூடிய விலங்குகள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதோட பண்புகள் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். சரி, இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த விலங்குலகத்த 11 தொகுதிகளா பிரிக்கிறதுக்கு எந்த மாதிரியான பண்புகள் பயன்படுத்தப்பட்டது? கட்டமைப்பு நிலை, சமச்சீர், கருமூல அடுக்கு, உடற்குழி, கண்டமாக்கம், அடுத்ததா முதுகுநான். இந்த பண்புகளின் அடிப்படையில தான் விலங்குலகம் அப்படின்றது 11 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த பண்புகள் மட்டும் இல்லாம இன்னொரு சில பண்புகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆனா நம்மளுடைய நீட் சிலபஸ் அப்படின்னு வரும்போது இந்த 6 பண்புகள பத்தி நம்ம தெளிவா படிச்சுக்கணும். சரி, இப்ப இந்த ஒவ்வொரு பண்புகள் என்ன? அத நம்ம முதல்ல பார்க்கலாம். அடுத்து ஒவ்வொரு தொகுதி பத்தியும் நம்ம பார்க்கணும். இப்ப அத பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாடம் அப்படின்றது முடிஞ்சுது. அப்போ விலங்குலகம் அப்படின்ற இந்த பாட உள்ளடக்கம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மெயினா 2டே டாபிக் தான் இருக்கு. ஒண்ணு வகைப்பாட்டின் அடிப்படைகள். அதாவது இந்த வகைப்பாட எதன் அடிப்படையில செஞ்சாங்க? விலங்குலகத்த 11 தொகுதிகளா பிரிச்சாங்க. அது எதன் அடிப்படையில பிரிக்கப்பட்டது? அதுக்கான ஒரு சில பண்புகள் இருக்கு. மொத்தம் 6 பண்புகள் இருக்கு. அந்த 6 பண்புகளின் அடிப்படையில தான் பிரிச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். 2வதா விலங்குகளின் வகைப்பாடு. இந்த விலங்குலகத்த 11 தொகுதிகளா பிரிச்சிருக்காங்க இல்லையா? அந்த 11 தொகுதிகள பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு தொகுதியும் அதுக்கான எடுத்துக்காட்டு, அதுல இருக்கக்கூடிய பண்புகள் என்ன? எல்லாத்தையும் நான் விலங்குகளின் வகைப்பாடு அப்படின்ற அந்த டாபிக்ல உங்களுக்கு சொல்லி தர போறேன். அப்ப விலங்குலகத்த நம்ப 2 டாபிக்ல மெயினா டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்ல வகைப்பாட்டின் அடிப்படைகள நம்ம பார்க்கலாம். அடுத்து விலங்குகளின் வகைப்பாடு என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்ப வகைப்பாட்டின் அடிப்படைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வகைப்பாட்டின் அடிப்படைகள்.
அதாவது ஒரு 6 பண்புகள் இருக்கு. இந்த 6 பண்புகள மையமா வச்சு தான் விலங்குலகத்த 11 தொகுதிகளா பிரிச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு பண்பு என்ன அப்படின்றத தான் இப்ப நம்ம தெளிவா பார்க்க போறோம். முதல்ல கட்டமைப்பு நிலைகள். கட்டமைப்பு நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விலங்குகள்ல 4 வகையான கட்டமைப்பு நிலைகள நம்ம பார்க்க முடியும். 1 செல்லுலார் கட்டமைப்பு நிலை, 2வது திசு கட்டமைப்பு நிலை, 3வது உறுப்பு கட்டமைப்பு நிலை, 4வது உறுப்பு மண்டல கட்டமைப்பு நிலை. சரி, இப்போ முதல்ல செல்லுலார் கட்டமைப்பு நிலைனா என்ன அப்படின்றத சொல்றேன். இப்போ நான் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். விலங்குலகத்தோட பண்புகள் அப்படின்னு வரும்போதே சொல்லியிருக்கேன். இந்த விலங்குலகத்துக்கு கீழ வரக்கூடிய அனைத்து உயிரினங்களுமே என்ன? பல செல் உயிரினங்கள் தான். சரிங்களா? இப்ப செல்லுலார் கட்டமைப்புனா என்ன அர்த்தம் அப்டின்னா, ஒரு பல செல் விலங்க நாம எடுத்துக்கலாம். இந்த பல செல் விலங்கோட உடல்ல நெறைய செல்கள் வந்து இருக்கும். ஆனா, இந்த செல்களுக்கு இடையில வந்து எந்த ஒரு கோஆர்டினேஷனுமே வந்து இருக்காது. ஸோ எந்த ஒரு தொடர்புமே வந்து ஒண்ணோட ஒண்ணு வந்து சேர்ந்து எந்த ஒரு வேலையும் வந்து செய்யாது. அதாவது ஒருங்கிணைப்பு அப்டின்னு நம்ம சொல்றோம்ல. கோஆர்டினேஷன். அந்த கோஆர்டினேஷன் அப்டின்றது இங்க செல்களுக்கு இடையில இருக்காது. இப்போ இது பல செல்லால் ஆன ஒரு விலங்கு தான். ஆனா, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுமே அதுக்கான வேலைய அதுவே வந்து செஞ்சுக்கும். உணவு எடுக்கிறதுலருந்து, கழிவு நீக்கம் செய்யறதுலருந்து எல்லாமே ஒவ்வொரு செல்லுமே வந்து தனித்தனியா வந்து செஞ்சுக்கும். ஒரு செல் இன்னொரு செல்லோட வந்து ஒருங்கிணைந்து எந்த ஒரு வேலையும் வந்து செய்யாது. அந்த மாரி இருக்கக்கூடிய உயிரினங்கள நம்ம செல்லுலார் கட்டமைப்பு நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள்க்கு கடற்பஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விலங்குகள் வந்து இருக்கு. இந்த கடற்பஞ்சுல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நெறைய செல்கள் இருக்கும். ஆனா ஒவ்வொரு செல்லுமே அதுக்கான பணிய அதுவே வந்து செஞ்சுக்கும். செல்களுக்கு இடையில வந்து ஒருங்கிணைப்பு அப்படின்றது இருக்காது. அப்போ இத செல் அளவிலான கட்டமைப்பு நிலை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்து திசு அளவிலான கட்டமைப்பு நிலை இல்லன்னா திசு கட்டமைப்பு நிலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இங்க செல்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒண்ணா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலைய செய்யும். அப்ப செல்களுக்கு இடையில வந்து அந்த ஒருங்கிணைப்பு அப்படின்றது காணப்படும். செல்கள் ஒருங்கிணைந்து திசுக்களாக வந்து மாறும். இப்ப இது வந்து நம்ம ஒரு திசுன்னு எடுத்துக்கலாம். இது ஒரு திசு. இந்த திசுல வந்து பல செல்கள் வந்து இருக்கும். இந்த திசுல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, ஒண்ணா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பணிய வந்து செய்யும். ஆனா இங்க அப்படி கிடையாது. சரிங்களா? அப்ப இங்க வந்து திசுக்கள்லாம் வந்து இருக்காது, செல் அளவிலான கட்டமைப்புல. ஆனா திசு அளவிலான கட்டமைப்புல குறிப்பிட்ட செல்கள் ஒண்ணா சேர்ந்து திசுக்கள வந்து உருவாக்கி இருக்கும். அந்த திசுக்கள் ஒரு குறிப்பிட்ட பணிய வந்து செய்யும். அப்ப செல்களுக்கு இடையில வந்து ஒருங்கிணைவு அப்படின்றது வந்து காணப்படும். எடுத்துக்காட்டு குழி உடலிகள்ல நம்ம திசு அளவிலான கட்டமைப்ப பார்க்கலாம். அடுத்து உறுப்பு அளவிலான கட்டமைப்பு. இல்லன்னா உறுப்பு கட்டமைப்பு அப்படின்றது என்னன்னா, தட்டை புழுக்கள்ல வந்து நம்ம பார்க்க முடியும். இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, உறுப்புகள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாய் இந்த மாதிரியான உறுப்புகள் அப்படின்றது இருக்கும். குடல் பகுதி இந்த மாரி ஒரு சில எளிமையான உறுப்புகள நம்ம பார்க்க முடியும். அந்த உறுப்புகள் எடுத்துக்கிட்டோம்னா, அதுல பல வகையான திசுக்கள் அப்படின்றது காணப்படலாம். அப்போ திசுக்கள் வந்து உறுப்புகள வந்து உருவாக்கியிருக்கும். அந்த உறுப்புகள் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட பணிகள வந்து செய்யக்கூடியத, அத உறுப்பு அளவிலான கட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். தட்டை புழுக்கள்ல முதல்ல நம்ம உறுப்புகள பார்க்க முடியும். அடுத்ததா உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்பு. இந்த உயிரினங்கள்ல உறுப்பு மண்டலங்கள நம்ம பார்க்க முடியும். இப்ப எடுத்துக்காட்டா, அ ஒரு செரிமான மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த செரிமான மண்டலத்துல பல வகையான உறுப்புகள் இருக்கும். வாய், தொண்டை பகுதி, உணவுக்குழல், இரைப்பை, முன் சிறுகுடல், பின் சிறுகுடல் இந்த மாரி பல உறுப்புகள் ஒண்ணா சேர்ந்து செரிமான மண்டலத்த உருவாக்குது. இந்த உறுப்புகள் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட பணிய செய்யுது. செரிமானம் அப்படின்ற பணிய செய்யுது. அப்ப இந்த மாரி பல வகையான உறுப்பு மண்டலங்கள் அப்படின்றது ஒரு உயிரினங்கள்ல வந்து காணப்படலாம். உறுப்பு மண்டலங்கள் இருந்துச்சு அப்படின்னா, அத உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்ப விலங்குகள்ல கட்டமைப்பு நிலை அப்படின்றது 4 நிலைகள்ல காணப்படலாம். செல் அளவிலான கட்டமைப்பு, திசு அளவிலான கட்டமைப்பு, உறுப்பு அளவிலான கட்டமைப்பு, உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்பு. செல் அளவிலான கட்டமைப்ப நம்ம கடற்பஞ்சுல பார்க்க முடியும். திசு அளவிலான கட்டமைப்பு குழி உடலிகள்ல நம்ம பார்க்கலாம். உறுப்பு அ மண்டல அளவு உறுப்பு அளவிலான கட்டமைப்ப நம்ம தட்டைப்புழுக்கள்ல பார்க்கலாம். உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்ப நம்ம வலைதசை புழுக்கள்ல இருந்து முதுகு நாணிகள் வரைக்கும் நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ 4 வகையான கட்டமைப்பு நிலைகள் அப்படின்றது விலங்குகள்ல நம்ம பார்க்க முடியும். அடுத்த பண்பு சமச்சீர். சமச்சீர் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு உயிரினத்தோட உடல 2 சரி பாகமா நம்மளால பிரிக்க முடிஞ்சதுன்னா, அதுக்கு பேரு சமச்சீர். இப்போ ஒரு உயிரினத்தோட உடல 2 சரிசம பாகங்களா நம்மளால பிரிக்க முடியல அப்படின்னா, அத சமச்சீர் அற்றவை அப்படின்னு சொல்லலாம். அப்போ உடலை ஒத்த பகுதிகளாக அல்லது ஒரே மாதிரியான இரு பகுதிகளாக பிரிக்கக்கூடிய தன்மை சமச்சீர் ஆகும். இந்த சமச்சீர் அப்படின்றது 2 வகையா நம்ம பிரிக்கலாம். அதாவது சமச்சீர் அற்றவை மற்றும் சமச்சீர் அமைப்பு, சமச்சீர் உடையவை. சமச்சீர் அற்றவை அப்படின்னா என்ன? அந்த உயிரினத்தோட உடல 2 ஒத்த பகுதிகளாக பிரிக்க முடியாது. எடுத்துக்காட்டு கடற்பஞ்சு, நத்தைகள நம்ம சொல்லலாம். இப்ப கடற்பஞ்சு இருக்கு. நான் அப்படி கட் பண்றேன். 2 பக்கம் ஒரே மாதிரியா இருக்கும்.
கிடையாது. ஒரு பக்கம் வந்து சிறியதா இருக்கலாம், ஒரு பக்கம் பெரியதா இருக்கலாம். அப்போ ஒரு உயிரினத்தோட உடல்ல என்னால 2 சரிப்பாகங்களா பிரிக்க முடியல அப்டின்னா, அந்த உயிரினங்கள நான் சமச்சீரற்றவை அப்டின்னு சொல்லலாம். சமச்சீர் உடையவை அப்டின்னா என்ன அர்த்தம்னா, அந்த உயிரினத்தோட உடல என்னால சரிபாகமா வந்து பிரிக்க முடியும். ஸோ, அத சமச்சீர் அமைவு இல்லன்னா சமச்சீர் உடையவை அப்படின்னு சொல்லலாம். அப்போ உடலை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒத்த பகுதிகளாக பிரிக்கலாம். இந்த சமச்சீர் அமைவு அப்படின்ற 2 முக்கிய வகைகளா பிரிக்கலாம். மேலும் வந்து இத 2ஆ வந்து பிரிக்கிறாங்க. ஒண்ணு ஆர சமச்சீர், மற்றொன்று இருபக்க சமச்சீர். ஆர சமச்சீர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த உயிரினத்தோட உடல வந்து எந்த பக்கம் வேணாலும் 2 சரிசமமா பாகங்களா வந்து பிரிக்க முடியும். சரிங்களா? இப்ப இங்க இருக்கக்கூடியத பாருங்க. இந்த உயிரினத்த இப்படி கட் பண்ணாலும் 2 தான் வரும். இந்த பக்கம் கட் பண்ணாலும் 2 தான் வரும். அப்போ ஒரு உயிரினத்தோட உடல எந்த திசையில கட் பண்ணாலும் சரி, எந்த அச்சுல கட் பண்ணாலும் சரி, ஒரு மைய புள்ளிய பொறுத்து எந்த திசையில கட் பண்ணாலும் 2 சரியான பாகங்கள் கிடைச்சது அப்படின்னா, அது ஆர சமச்சீர். இருபக்க சமச்சீர் உடல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த உயிரினத்தோட உடல ஒரே ஒரு அச்சுல மட்டும் தான் நம்மளால 2ஆ வந்து பிரிக்க முடியும். இப்ப இங்க இருக்கக்கூடிய நண்ட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த திசையில மட்டும் தான் 2ஆ பிரிக்க முடியும். இப்படி கட் பண்ணேன் அப்படின்னா, மேலேயும் கீழயும் 2 சரிசம பாகங்கள் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ ஒரு உயிரினத்தோட உடல்ல சரியா ஒரே ஒரு திசையில மட்டும் 2ஆ பிரிக்க முடிஞ்சதுன்னா, அது இருபக்க சமச்சீர். ஒரு உயிரினத்தோட உடல எந்த திசையில வந்து வெட்டினாலும் 2 சரிசம பாகங்கள் கிடைச்சதுன்னா, அது ஆர சமச்சீர். அப்ப சமச்சீர் அப்படின்றது 2 வகையில இருக்கு. ஆர சமச்சீர், இருபக்க சமச்சீர். சமச்சீர் இல்ல அப்படின்னா, அது சமச்சீரற்ற விலங்குகள் அப்படின்னு சொல்லலாம். சமச்சீரற்ற உடல். சரிங்களா? அடுத்ததா கருமூல அடுக்கு. முதல்ல கருமூல அடுக்குனா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆண் கேமெட்ட விந்து செல் அப்படின்னு சொல்லலாம். பெண் கேமெட்டுக்கு பேரு முட்டை, அண்ட செல். இது 2ம் வந்து இணையறதுக்கு பேர் என்ன? கருவுறுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். கருவுறுதல் நடைபெற்றுச்சு அப்படின்னா என்ன உருவாகும்? ஜைகோட் அப்படின்றது உருவாகும். ஜைகோட் அப்படின்றது டிப்ளாய்டு. இப்ப இந்த ஜைகோட் அப்படின்றது வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். ஒரு செல்ல இருந்து தான் ஒரு உயிரினமே வந்து உருவாகுது. அந்த ஜைகோட்ல இருந்து தான் ஒரு முழு உயிரினமும் வந்து உருவாகுது. இப்ப இந்த ஜைகோட் அப்படின்றது என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து வளர்ச்சி அடையும். அதோடைய வளர்ச்சி படிநிலைகள் வந்து பல வகையா நம்ம வந்து பிரிக்கலாம். அந்த கரு வளர்ச்சி எப்படி அடையுது அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலா வந்து தெரிஞ்சுக்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜைகோட் அப்படின்றது வளர்ச்சி அடைஞ்சு என்ன பண்ணுது அப்படின்னா, சில விலங்குகள்ல 2 அடுக்கு செல்கள வந்து உருவாக்குது. இந்த மாரி வந்து உருவாக்கலாம். அதுக்கு பேர் வந்து ஈரடுக்கு உயிரினங்கள் இல்லன்னா ஈரடுக்கு விலங்குகள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஜைகோட் அப்படின்றது ஒரு சில விலங்குகள்ல இந்த மாதிரி வந்து 2 அடுக்குகள உருவாக்கலாம். இன்னும் ஒரு சில விலங்குகள்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, 3 அடுக்குகள உருவாக்கலாம். 1, 2, 3. அதுக்கு பேரு மூவடுக்கு விலங்குகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கரு வளர்ச்சியில் உருவாகும் திசுக்களின் அடுக்குகள் கருமூல அடுக்குகள் ஆகும். கரு வளர்ச்சியும்போது உருவாகக்கூடிய அடுக்குக்கு பேரு கருமூல அடுக்கு. இரு கருமூல அடுக்குகள் அப்படின்றது பொதுவா விலங்குகள்ல நம்ம பார்க்கலாம். 1 ஈரடுக்கு விலங்குகள், மற்றொன்று மூவடுக்கு விலங்குகள். இப்போ கரு உருவாகும்போது அந்த கருமூல அடுக்கு 2 அடுக்குகள கொண்டு இருந்துச்சுன்னா, அது ஈரடுக்கு விலங்குகள். வெளி எக்டோடம் வெளிப்புறத்துல இருக்கக்கூடியதுக்கு பேரு எக்டோடம். உள்ள இருக்கக்கூடியதுக்கு பேரு எண்டோடம். இதுக்கு பேரு எண்டோடம். இதுக்கு பேர் என்ன? எண்டோடம். வெளியில இருக்கக்கூடியதுக்கு பேரு எக்டோடம் அப்படின்னு பேரு. வெளிப்படை செல்கள், அகப்படை செல்கள் அப்படின்னு பேரு. ஓகேங்களா? வெளியில இருக்கிறது வெளிப்படை செல்கள். புறப்படை செல்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. புறம், அகம் புறம் அப்படின்னாலே வெளிய தான். வெளி அப்படின்னாலும் வெளிய தான். அகம் அப்படின்றது உட்புறத்துல இருக்கக்கூடியது. அதுக்கு பேரு எண்டோடம் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. இத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. குழி உடலிகள் டீனோஃபோரால நம்ம ஈரடுக்கு விலங்குகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அது வந்து கரு அப்படின்றது 2 அடுக்கு கருமூல அடுக்குகள தான் உருவாக்கும். மூவடுக்கு விலங்குகள் அப்படின்றது என்னன்னா, 3 அடுக்குகள் அப்படின்றது உருவாகும். வெளியில இருக்கக்கூடியது வந்து அகப்படை, நடுவுல இருக்கக்கூடியது நடுப்படை, உள்ள இருக்கக்கூடியது அகப்படை. இந்த மாதிரி மொத்தம் 3 அடுக்குகள உருவாக்கும். அத இப்படி கூட சொல்லலாம். வெளியில இருக்கக்கூடியது எக்டோடம், நடுவுல இருக்கிறது மீசோடம், உள்ள இருக்கக்கூடியது எண்டோடம். இந்த மாரி 3 அடுக்குகள வந்து உருவாக்கும். எடுத்துக்காட்டு தட்டை புழுக்கள்ல இருந்து முதுகு நாணைகள் வரைக்கும் மூவடுக்கு விலங்குகள். அப்போ கருவுல என்ன மாதிரியான அடுக்குகள் வந்து உருவாகுது? 2 அடுக்குகளா? 3 அடுக்குகளா? 2 அடுக்குகள் இருந்துச்சுன்னா, அது ஈரடுக்கு விலங்குகள். பாருங்க, இது வந்து என்னன்னா ஒரு அடுக்கு. இதுக்கு பேரு எக்டோடம். விக்டோடம் இல்லன்னா வந்து அகப்படை புறப்படை அப்படின்னு சொல்லலாம். புறப்படை செல்கள். உள்ள இருக்கக்கூடியது அகப்படை, எண்டோடம். இதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, செல்கள் அல்லாத பொருள்கள் வந்து காணப்படும். இந்த செல் அல்லாத பொருளுக்கு பேர் என்ன அப்படின்னா, மீசோகிலியா அப்படின்னு பேரு. இது ஒரு சில ச உயிரினங்கள்ல நம்ம பார்க்க முடியும். அது இல்லாம கூட வந்து இருக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து ஒரு சில விலங்குகள்ல வந்து என்ன பண்ணுது, 3 அடுக்குகள் அப்படின்றது காணப்படுது. வெளியில இருக்கக்கூடியது புறப்படை, நடுவுல இருக்கக்கூடிய நடுப்படை, உள்ள இருக்கக்கூடியது அகப்படை. இந்த மாரி மொத்தம் 3 செல் அடுக்குகள் அப்படின்றது காணப்படும். இத கருமூல அடுக்குகள் அப்படின்னு சொல்லலாம். கருமூல அடுக்குகள் 2 இருக்கலாம், இல்லனா 3 இருக்கலாம். அத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்ததா உடற்குழி. உடற்குழி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு உயிரினத்தோட உடல்ல இருக்கக்கூடிய இடம், வெற்றிடம் இருக்கு இல்லையா? அதுக்கு பேரு உடற்குழி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அந்த உடற்குழியில நெறைய திரவங்கள் அப்படின்றது நிரம்பி வந்து காணப்படும். அந்த உடற்குழி இருக்கா, இல்லையா அப்படின்றத பொறுத்து நம்ம 3 வகையா வந்து உயிரினங்கள வந்து பிரிக்க முடியும். ஸோ ஒரு சில உயிரினங்கள்ல உடற்குழி அப்படின்றது இருக்கும். அந்த உடற்குழி எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்றேன். உடற்குழி என்பது உடற் சுவருக்கும், உணவுக் குழலுக்கும் இடையில் அமைந்துள்ள பகுதியாகும். உண்மையான உடற்குழி நடுப்படை அடுக்கால் ஆன சுவரினை கொண்டுள்ளது. மீசோடம் செல்களால் அது வந்து சூழப்பட்டிருக்கும். இப்போ ஒரு மனிதனா எடுத்துக்கலாம். இது ஒரு மனிதன் அப்படின்றத ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப மனிதனுடைய உடம்புக்குள்ள ஓகேவா? மனிதனோட உடம்புக்குள்ள குழி அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். உடற்குழி அப்படின்றது இருக்கும். இது வந்து மனிதனுடைய உடற்குழி அப்படின்றத ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப மனிதனுடைய உணவுக்குழல் அப்படின்றது இந்த இடத்துல வந்து போகும். சரிங்களா? இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல்லாம் வந்து இருக்கும். இப்போ மனிதனுடைய வெளிப்புறத்துல இருக்கக்கூடியத நம்ம என்ன சொல்லலாம்? இது வந்து உடல் சுவர். சரிங்களா? இது வந்து என்னது? உடற்சுவர். இந்த உடற்சுவர் அப்படின்றது எதுலருந்து உருவாகும்? வெளிப்படை செல்கள்ல இருந்து உருவாகும். அதாவது புறப்படை செல்கள் அப்படின்னு சொல்றோம்ல, எண்டோடெர்ம்ல இருந்து உருவாகும். அடுத்ததா உள்ள இருக்கக்கூடியது வந்து என்னது? இதுக்கு பேரு தான் வந்து உணவுக்குழல். உணவு குழல். இந்த உணவுக்குழல் அப்படின்றது எதுலருந்து உருவாகும்? அகப்படையிலிருந்து உருவாகும். அகப்படை செல்கள் அப்படி இல்லன்னா அத நம்ம வந்து எண்டோடெர்மிஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்ததா இங்க இருக்கு பாருங்க. இங்க ஒரு குழி இருக்கு. இந்த குழிய சூழ்ந்து என்ன இருக்கும் அப்படின்னா, மீசோடம் அப்படின்றது இருக்கும். மீசோடம் அப்படின்றது என்ன? நடுப்படை செல்கள். அந்த குழிய சூழ்ந்து வந்து இருக்கும். அப்போ குழிய சூழ்ந்து நடுப்படை செல்கள் இருந்துச்சுன்னா, இதுக்கு பேர் வந்து நடுப்படை. நடுப்படை. நடுப்படை செல்கள். இந்த குழிக்கு பேர் என்ன? இடைவெளி இருக்குல்ல, அந்த குழிக்கு பேரு தான் வந்து உடற்குழி. இதுதான் உடற்குழி. அப்போ உடற்குழி அப்படின்றது முதல்ல எங்க இருக்கு? உடற் சுவருக்கும், உணவு குழலுக்கும் இடையில இருக்கு. இது வந்து உடற் சுவர். இங்க இருக்கக்கூடியது உணவு குழல். இதுக்கு இடையில வந்து ஒரு குழி அப்படின்றது இருக்கு. உண்மையான உடற்குழி அப்படின்றது நடுப்படை அடுக்கால். இத சூழ்ந்து என்ன இருக்கணும்? நடுப்படை அடுக்கு அப்படின்றது காணப்படணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நடுப்படை அடுக்கு இல்ல, வெறும் குழி மட்டும் தான் இருக்கு அப்படின்னா, அது போலி உடற்குழி அப்படின்னு பேரு. அப்போ ஒரு சில விலங்குகள்ல வந்து இந்த மாரி உண்மையான உடற்குழி காணப்படலாம். இல்ல போலி உடற்குழி காணப்படலாம். இல்ல உடற்குழி இல்லாம கூட வந்து இருக்கலாம். எப்படி வேணாலும் வந்து இருக்கலாம். அப்போ உடற்குழி அப்படின்றது ஒரு முக்கியமான பண்பு. இதன் அடிப்படையிலயும் வந்து விலங்குகள வந்து வகைப்பாடு செய்வாங்க. ஸோ இந்த உடற்குழி அப்படின்றது 3 வகைகள்ல வந்து விலங்குகள்ல காணப்படுது. உடற்குழி அற்றவை அப்படின்னா என்ன? உடற்குழி அப்படின்றது இங்க இருக்காது. இந்த இடத்துல பாருங்க. இது வந்து என்னன்னா புறப்படை. புறப்படை. இது நடுப்படை. நடுப்படை. அடுத்ததா இருக்கக்கூடியது அகப்படை. இதுக்கு பேரு அகப்படை. சரிங்களா? அகப்படை. இப்போ புறப்படை, நடுப்படை, அகப்படையில ஏதாவது இடைவெளி அப்படின்றது இருக்கா? அதாவது குழிகள் அப்படின்றது இருக்கா? கிடையாது. இந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, அத உடற்குழி அற்றவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு கடற்பஞ்சிலிருந்து தட்டை புழுக்கள் வரைக்கும் இந்த மாரி தான் வந்து இருக்கும். அடுத்ததா போலி உடற்குழி உடையவை. 2வது. போலி உடற்குழி அப்படின்றத நாம எங்க பார்க்கலாம்னா, இங்க பாருங்க. இத நான் தப்பா போட்டிருக்கேன். இத மட்டும் நீங்க ஜஸ்ட் பண்ணுங்க. இது வந்து போலி உடற்குழி உடையவை. 2வது. இப்போ நடுவுல பாருங்க. இது வந்து என்னன்னா, இதுக்கு பேரு புறப்படை. இது அகப்படை. நடுப்படையில வந்து இந்த மாரி இடைவெளி இருக்கு. இதெல்லாமே இடைவெளி தான். இந்த இடைவெளிய வந்து சூழ்ந்து வந்து என்ன இருக்கணும் அப்டின்னா, இந்த நடுப்படை செல்கள் அப்டின்றது இருக்கணும். ஆனா நடுப்படை செல்கள் அப்டின்றது தனியா வந்து இருக்கு. நடுப்படை. அப்ப நடுப்படை செல்கள் அப்டின்றது, அத சூழ்ந்து ஒரு இடைவெளிய வந்து சூழ்ந்து இல்ல. அதனால இதுக்கு பேர் என்னன்னா, போலி உடற்குழி உடையவை அப்டின்னு அர்த்தம். போலி உடற்குழி அப்டின்றது என்ன? நடுப்படை அடுக்கில் ஆங்காங்கே சிறு பைகள் காணப்படுகின்றன. இந்த பைகள் அப்படின்றது தனித்தனியா இருக்கு. இது எல்லாமே நடுப்படை அடுக்கால் ஆனது. ஆனா என்ன உண்மையான உடற்குழின்னா எப்படி இருக்கணும்? இந்த இடத்துலயும் வந்து இத சூழ்ந்து வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா, நடுப்படை இருக்கணும். இத சூழ்ந்து நடுப்படை இருந்துச்சு அப்படின்னா, இப்ப இதுக்கு பேரு தான் உண்மையான உடற்குழி. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஸோ அதனால இது வந்து போலி உடற்குழி அப்படின்னு பேரு. ஆனா ஒரு குழி மாதிரியான அமைப்பு இருக்கிறதால அதுக்கு பேரு போலி உடற்குழி. இத நம்ம உருளை புழுக்கள்ல நம்ம பார்க்க முடியும். அடுத்ததா உடற்குழி உடையவை. இங்க எப்படி இருக்கும்னு பாருங்க. வெளியில இருக்கக்கூடியது வந்து என்னது? புறப்படை. இங்க உள்ள இருக்கக்கூடியது. இது வந்து என்னன்னா அகப்படை. இப்ப இங்க வந்து இடைவெளி அப்படின்றது இருக்கு பாருங்க. இது வந்து என்னது? இடைவெளி. இந்த இடைவெளியோட வெளிப்புறத்திலயும் இந்த இடத்துலயும் என்ன இருக்கு அப்படின்னா, நடுப்படை அப்படின்றது இருக்கு. உள்ளேயும் என்ன இருக்கு அப்படின்னா, நடுப்படை அப்படின்றது இருக்கு. அப்போ இந்த இடத்துல குழி அப்படின்றது வந்து 2 பக்கமும் எல்லா பக்கமும் வந்து சூழ்ந்து என்ன இருக்கு அப்படின்னா, நடுப்படை அடுக்கு அப்படின்றது காணப்படுது. இதுக்கு பேரு தான் உண்மையான உடற்குழி அப்படின்னு அர்த்தம்.
அப்போ உடற்குழி நடுப்படை அடுக்காலான சுவரினை கொண்டுள்ளது. இந்த குழிய சூழ்ந்து என்ன இருக்கு அப்படின்னா, நடுப்படை அப்படின்றது காணப்படுது. அதனால இத உண்மையான உடற்குழி உடையவை அப்படின்னு சொல்லலாம். வளைதசை புழுக்கள்ல இருந்து முதுகு நாணிகள் வரைக்கும் இந்த மாரி தான் வந்து காணப்படும். அப்போ உடற்குழி அப்படின்றது ரொம்ப முக்கியமான பண்பு. ஒரு சில உயிரினங்கள்ல உடற்குழி அப்படின்றது இல்லாம இருக்கலாம். ஒரு சில உயிரினங்கள்ல போலி உடற்குழி இருக்கலாம். இன்னும் ஒரு சில உயிரினங்கள்ல உடற்குழி அப்படின்றது காணப்படலாம். இது வந்து உடற்குழி உடையவை. சரிங்களா? அடுத்ததா கண்டமாக்கம். கண்டமாக்கம் அப்படின்றது என்னன்னா, அந்த உயிரினத்தோட உடல்ல நெறைய கண்டங்கள வந்து நம்ம பார்க்க முடியும். உடல் வெளி மற்றும் உட்புறமாக பிரிக்கப்பட்டிருக்கும் தன்மை கண்டமாக்கம் எனப்படும். பாருங்க, இது ஒவ்வொன்னுமே நம்ப கண்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒவ்வொரு கண்டத்திலுமே வந்து ரிப்பீட்டடா வந்து ஒரு சில உறுப்புகள் அப்படின்றது வந்து காணப்படும். சரிங்களா? மண்புழுவில் உடல் கண்டங்கள் காணப்படுகிறது. இந்த நிகழ்வு மெட்டாமெரிசம் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப சில உயிரினங்களுடைய உடல் அப்படின்றது இந்த மாதிரி கண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பேரு மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு கண்டத்திலுமே ரிப்பீட்டடா ஒரு சில ஆர்கன்ஸ் அப்படின்றது வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இது கண்டமாக்கம். இது மண்புழுவுல நம்ம காமனா பார்க்கலாம். இன்னும் ஒரு சில உயிரினங்கள்லயும் கண்டமாக்கம் அப்படின்றது காணப்படும். அடுத்ததா முதுகுநான். இந்த முதுகுநான் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. கருவளர்ச்சியின் போது நடுப்படை அடுக்கிலிருந்து உருவான தண்டு போன்ற அமைப்பாகும். ஒரு கரு வளர்ச்சி அடையும்போது, நம்ம அந்த கருவோட முதுகு புறத்துல இந்த முதுகுநான வந்து நம்ம பார்க்க முடியும். இது எப்படி இருக்குன்னா, ஒரு தண்டு மாதிரியான ஒரு அமைப்புல வந்து நம்ம பார்க்க முடியும். இது ஒரு உயிரினத்தோடைய கருவு. இந்த கருவுல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாரி மேல இருக்கு பாருங்க. ஒரு தண்டு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு இல்லைங்களா? இந்த தண்டு மாதிரியான அமைப்புக்கு பேர் என்ன அப்டின்னா, முதுகுநான் அப்டின்னு அர்த்தம். நான் இப்ப வரையறதுக்கு பேரு முதுகுநான். இப்ப மனிதனுடைய கருவுலயும் இந்த முதுகுநான் அப்டின்றத நம்ம பார்க்க முடியும். முதுகுநான் கொண்ட விலங்குகள் முதுகுநாணிகள் ஆகும். எடுத்துக்காட்டு, நம்ம வந்து நம்மளுடைய உடல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, முதுகுநான் அப்டின்றத வந்து நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அண்ட் ஒரு சிலதுல வந்து முதுகுநான் அப்டின்றது வந்து இருக்காது. எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்டின்னா, துளையுடலிகள்ல இருந்து முட்தோலிகள் வரைக்கும். இதுல எதுலயுமே வந்து முதுகுநான் அப்டின்றது இருக்காது. முதுகு நான் அப்டின்றது இருக்காது. அதனால அத நம்ம முதுகுநான் அற்றவை அப்டின்னு சொல்லலாம். எதுலருந்து? இந்த துளை உடலிகள்ல இருந்து முட்தோலிகள் வரைக்கும். ஸோ ஒரு சில உயிரினங்கள்ல இந்த முதுகுநான் அப்படின்றது இருக்கும். அத முதுகுநாணிகள் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு நம்மலாம் வந்து முதுகுநாணிகள் தான். நம்மளுடைய கருவுல வந்து இந்த முதுகுநான் அப்படின்றது உருவாயிருக்கும். அப்போ முதுகுநான், கண்டமாக்கம், உடற்குழி இந்த மாரியான பண்புகளின் அடிப்படையில தான் விலங்குலகத்த 11 தொகுதிகளா வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. அது எப்படின்றத பார்க்கலாம். இப்ப விலங்குலகம் எடுத்துக்கிட்டாங்க. எல்லா விலங்குகளும் இதுல தான் வந்து இருக்கு. சரி இதோடைய பண்புகள் என்னென்ன அப்படின்றத முதல்ல பார்க்குறாங்க. முதல்ல அதோடைய கட்டமைப்பு நிலை. செல் அளவிலான கட்டமைப்பு இருந்துச்சு அப்படின்னா, அத கொண்டு போயிட்டு தொகுதி 1 துளை உடலிகள்ல வைக்கிறாங்க. அப்ப துளை உள்ளடிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது எல்லாமே என்னது? செல் அளவிலான கட்டமைப்பு கொண்ட விலங்குகள். இப்ப திசு உறுப்பு மண்டலம்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அதோட சமச்சீர் அமைப்ப பார்க்குறாங்க. சமச்சீர் எப்படி இருக்கு? ஆர சமச்சீரா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அத வந்து என்ன பண்றாங்கன்னா, 2 தொகுதியா வந்து பிரிக்கிறாங்க. 1 குழி உடலிகள், 3வது டீனோஃபோரா அப்படின்னு சொல்லிட்டு மேலும் ஆர சமச்சீர் இருந்துச்சுன்னா, அந்த விலங்குகள இந்த மாரி 2 குழுக்களா வந்து பிரிக்கிறாங்க. சரி இருபக்க சமச்சீர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விலங்குகள்ல உடற்குழிய பார்க்குறாங்க. உடற்குழி இல்லன்னா, அத எடுத்துட்டு போய் தட்டை புழுக்கள்ல சேர்க்கிறாங்க. போலி உடற்குழி இருந்துச்சுன்னா, அது உருளை புழுக்கள்ல சேர்க்கிறாங்க. உண்மையான உடற்குழி இருந்துச்சுன்னா, அத மேலும் 6 குழுக்களா பிரிக்கிறாங்க. அது என்னன்னா வளைதசை புழுக்கள், கணுக்காலிகள், மெல்லுடலிகள், முட்தோலிகள், அரை நாணிகள், அடுத்ததா முதுகு நாணிகள். இப்ப நோட்டோகார்ட் அப்படின்னு ஒரு பகுதிய நம்ம பார்த்தோம். முதுகுநான். முதுகுநான் இல்ல அப்படின்னா, அது எல்லாமே என்னது? முதுகுநான் அற்றவை. இங்க இருந்து இது வரைக்கும். முதுகுநான் அற்றவை. இது மட்டும் தான் முதுகுநான் உள்ளவை. ஸோ இந்த மாரி வந்து ஒரு சில பண்புகளின் அடிப்படையில தான் விலங்குலகத்த மேலும் 11 தொகுதிகளா வந்து பிரிச்சிருக்காங்க. அந்த வகைப்பாட்டு அடிப்படை பண்புகள் என்ன அப்படின்றத நம்ம தெளிவா வந்து பார்த்தாச்சு. இப்போ இந்த ஒவ்வொரு தொகுதிகள பத்தியும் நம்ம பார்க்க போறோம். முதல்ல இருக்கக்கூடியது என்னன்னா, துளையுடலிகள். அந்த துளையுடலிகள்ல இருந்து நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். தொகுதி துளையுடலிகள். இந்த துளையுடலிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுக்கு கீழ வரக்கூடிய விலங்குகளுடைய உடல் முழுக்க நெறைய சிறிய சிறிய துளைகள நம்ம பார்க்க முடியும். அந்த துளைகளுக்கு பேரு ஆஸ்டியா. ஒவ்வொரு இடத்துலயும் இந்த ஆஸ்டியாக்கள நம்ம பார்க்கலாம். பாருங்க, இது ஒவ்வொன்னுத்துக்கும் பேரு ஆஸ்டியா. துளைகள் அப்படின்றது இதோடைய உடல் முழுக்க காணப்படுறத நம்ம பார்க்கலாம். இதோட உடல் முழுக்க துளைகள் இருக்கிறதால தான் பொதுவா இந்த தொகுதிய துளையுடலிகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பெரும்பாலும் இந்த உயிரினங்கள் கடல்ல வாழ்றத நம்ம பார்க்கலாம். இது சமச்சீரற்ற உடல்களை கொண்டு காணப்படுது. இதோட உடல நம்ம எந்த திசையில வெட்டினாலும் 2 சரிசம பாகங்களா நம்மளால வந்து பிரிக்க முடியாது.
அடுத்ததா இதுல செல் அளவிலான கட்டமைப்பு அப்படின்றது காணப்படுது. இவை பல செல் விலங்குகள். இதோட உடல்ல நெறைய செல்கள் இருக்கும். செல்களுக்கு இடையில எந்த ஒரு கோஆர்டினேஷனுமே வந்து இருக்காது. எந்த ஒரு ஒருங்கிணைப்பு அப்படின்றது இருக்காது. செல்களுக்கு இடையில ஒருங்கிணைப்பு இல்லாததால திசுக்கள் அப்படின்றது இங்க காணப்படாது. இதோடைய கட்டமைப்பு நிலைய நம்ம செல் அளவிலான கட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த துளையுடலிகள்ல இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான அமைப்பு என்னன்னா, நீரோட்ட கால்வாய் மண்டலம். இங்க இருக்கக்கூடிய இந்த நீரோட்ட கால்வாய் மண்டலத்துல முதல்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி செயல்படுது? இதோட பணி என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு துளையுடலிய நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதோடைய உடல் முழுக்க சிறிய துளைகள் இருக்கும். இந்த துளைகளுக்கு பேரு ஆஸ்டியா. இதோடைய உட்புறத்துல ஒரு பெரிய இடைவெளி மாதிரியான அமைப்புகள் இருக்கும். இந்த அமைப்புக்கு பேரு ஸ்பாஞ்சியோசீல் அப்படின்னு பேரு. இதோட நுனிப்பகுதிகள்ல ஒரு திறப்பு இருக்கும். அத ஆஸ்குலம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த அமைப்புக்கு பேர் என்ன? இதுக்கு பேரு வந்து ஆஸ்டியா. துளைகளுக்கு பேரு ஆஸ்டியா. உடல் முழுக்க இருக்கக்கூடிய இந்த சிறிய துளைகளுக்கு பேரு ஆஸ்டியா. இங்க இருக்கக்கூடிய இந்த பெரிய இடைவெளிக்கு பேரு என்ன அப்படின்னா, ஸ்பாஞ்சியோசீல் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பாஞ்சோசீல். ஓகேங்களா? ஸ்பாஞ்சியோசீல் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பாஞ்சியோசீல். அடுத்ததா இங்க இருக்கக்கூடிய இந்த திறப்பு. இந்த திறப்புக்கு பேரு வந்து ஆஸ்குலம். அப்ப இந்த 3 அமைப்புகள் ஒண்ணா சேர்ந்து தான் என்னத்த உருவாக்குது? இந்த நீரோட்ட கால்வாய் மண்டலத்த உருவாக்குது. இப்ப நீர் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆஸ்டியா வழியா ஸ்பாஞ்சியோசீலுக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ உடல் முழுக்க துளைகள் இருக்கிறதால நீர் அப்படின்றது இந்த ஸ்பாஞ்சியோசீலுக்கு வருது. ஸ்பாஞ்சியோசீல்ல நீர் அப்படின்றது தங்கி இருக்காது. உடனே ஆஸ்குலம் வழியா வெளியில போக ஆரம்பிக்கும். அப்ப இந்த மாரி நீரோட்டம் அப்படின்றது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும். ஆஸ்டியா வழியா நீர் உள்ள வருது. ஸ்பாஞ்சியோசீல் வருது. பிறகு ஆஸ்குலம் வழியா வெளியில போகுது. அப்போ நீர் ஆஸ்டியா வழியாக நுழைகிறது. ஸ்பாஞ்சியோசீல் சென்று ஆஸ்குலம் வழியாக வெளியேறுகிறது. இந்த அமைப்புக்கு பேரு தான் நீரோட்ட கால்வாய் மண்டலம் அப்படின்னு பேரு. இந்த மாரி நீரோட்டம் தொடர்ச்சியா நடக்கிறதால என்ன பயன் அப்படின்னா, உணவு சேகரிப்பு நடைபெறுது. சுவாசம், கழிவுப் பொருட்களை அகற்ற இந்த நீரோட்டம் அப்படின்றது தேவைப்படுது. அப்ப நீரோட்ட கால்வாய் மண்டலம் அப்படின்றது நீரோட்டத்துக்கு உதவி செய்கிறது. இது மூலமா உணவு சேகரிப்பு, சுவாசம், கழிவுப் பொருட்கள் அகற்றம் அப்படின்றது நடைபெறுகிறது. எப்படி நீர் வந்து தொடர்ச்சியா உள்ள வந்து வெளியில போயிட்டே இருக்கு? அதுக்கு காரணம் குயனோசைட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த செல்கள் அப்படின்றது இங்க நம்ம பார்க்க முடியும். இந்த செல்கள காலர் செல்கள் அல்லது கழுத்துப்பட்டை செல்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்பாஞ்சியோசெல்லோட சுவர் பகுதிகள் முழுக்க இந்த செல்கள் அப்படின்றது காணப்படும். இப்போ ஒரு கழுத்துப்பட்டை செல்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதான் செல் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த செல்கள்ல வந்து இந்த மாரி காலர் அப்படின்ற அமைப்ப நம்ம பார்க்க முடியும். இதுக்கு பேர் என்னது? காலர். இந்த காலர் நடுவுல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு கசையிழை அப்படின்றது காணப்படும். இது தொடர்ச்சியா அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்ப நெறைய தண்ணீர் அப்படின்றது ஒரு பக்கமா தள்றதுக்கு இந்த கசையிழைகள் உதவி செய்யும். தண்ணீர்ல ஏதாவது உணவுப் பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா, இந்த காலர்ல ஒட்டிக்கும். இந்த கழுத்து பட்டையில வந்து ஒட்டிக்கும். ஏன்னா, இது ஒரு வகையான திரவ பொருளோட காணப்படும். ஒட்டும் தன்மையோட வந்து காணப்படும். உணவுப் பொருட்கள் ஒட்ட பிறகு அந்த செல்கள் அத எடுத்து பயன்படுத்திக்கும். சரிங்களா? அப்போ உணவ எடுத்துக்கிறதுக்கும், கழிவுப் பொருட்கள அகற்றுவதற்கும், சுவாசத்திற்கும் இந்த கழுத்து பட்டை செல்கள் வந்து நீர வந்து இந்த மாரி தொடர்ச்சியா தள்ளிக்கிட்டே இருக்கும். அப்ப நீர் உள்ள வந்து வெளியில போய்க்கிட்டே இருக்கும். இதுதான் நீரோட்ட கால்வாய் மண்டலத்தோடைய முக்கியமான பயன். சரிங்களா? இங்க செரிமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, செல் உள் உணவூட்ட முறை அப்படின்றது காணப்படுகிறது. செல்லுக்குள்ள தான் செரிமானம் அப்படின்றது நடைபெறும். செரிமானத்த நம்ம 2 வகையா பிரிக்கலாம். செல் உள் செரிமானம், செல் வெளி செரிமானம். இப்ப செல் உள் செரிமானம் அப்படின்னனா, இப்ப துளையுடலிகளோட செல்கள நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உள்ள உட்கரு அப்படின்றது காணப்படும். உணவுப் பொருள் அப்படின்றது இந்த செல்லுக்குள்ள போகும். அங்க அந்த செல் உணவுப் பொருட்கள் அப்படின்றது அ கொஞ்சம் கொஞ்சமா வந்து உடைக்கப்பட்டு, அதுக்கான சத்துக்கள் வந்து உறிஞ்சி எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. இத நம்ப செல் உள் உணவூட்ட முறை இல்லன்னா செல் உள் செரித்தல் அப்படின்னு சொல்லலாம். துளையுடலிகள்ல இப்படிதான் நடைபெறும். செல் வெளி செரிமானம் இருக்கு. அங்க எப்படி நடக்கும் அப்படின்னா, இதான் செல்லுன்னு வச்சுக்கலாம். இந்த செல்லோட வெளியில உணவுப் பொருள் இருக்குன்னா, இது வந்து ஒரு வகையான நொதிய வந்து சுரக்கும். இந்த நொதிகள் வந்து இந்த உணவ வந்து செரிக்க ஆரம்பிக்கும். பிறகு அந்த சத்துக்கள் அப்படின்றது உறிஞ்சப்பட்டு அந்த செல்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ளும். இது மனிதன் மாதிரியான விலங்குகள்ல வந்து நடைபெறுது. அப்போ ஒரு சில விலங்குகள்ல செல் வெளி செரிமானம் நடைபெறும். இந்த துளையுடலிகள் மாதிரியான விலங்குகள்ல உள் செரிமானம் அப்படின்றது நடைபெறுகிறது. உடலானது முட்கள் அல்லது ஸ்பாஞ்சின் இழைகளால் ஆனவை. இதோட உடல் முழுக்க என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாரி முட்கள் மாதிரியான அமைப்புகள் இருக்கும். கால்சியம் கார்பனேட்டுகளால் ஆனது. இது என்ன பண்ணுதுன்னா, அந்த உடலுக்கு ஒரு வடிவத்த குடுக்குது. அது மட்டும் இல்லாம இழைகளும் நெறைய காணப்படும். புரத இழைகள். அந்த இழைகளுக்கு பேரு ஸ்பாஞ்சின் இழைகள். இப்ப நம்மளுடைய உடல்ல வந்து எலும்பு இருக்கு. அதுதான் வந்து ஒரு வடிவத்த நமக்கு குடுக்குது. அதே மாரி இதோட வடிவத்த குடுக்கறதுக்கு யாரு காரணம் அப்படின்னா, அந்த முட்கள், அது மட்டும் இல்லாம நெறைய ஸ்பாஞ்சின் இழைகள் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து வடிவத்த குடுக்குது. இது எல்லாமே இருபால் உயிரினங்கள். இருபால் உயிரினங்கள் அப்படின்னா, இதுல ஆண், பெண் அப்படின்றத தனித்தனியா பார்க்க முடியாது. ஒரே உயிரினத்துல ஆண் கேமெட் மற்றும் பெண் கேமெட் அப்படின்றது உற்பத்தி செய்யப்படும்.
இங்க பாலில்லா இனப்பெருக்கம் மற்றும் பால் இனப்பெருக்கம் 2 வகையிலயும் நம்ம இனப்பெருக்கத்த பார்க்கலாம். பாலில்லா இனப்பெருக்கம் அப்படின்றது துண்டாதல் மூலமா நடைபெறும். இப்ப இந்த துண்டு வந்து வெட்டப்பட்டுருச்சு அப்படின்னா, இது ஒரு தனி உயிரினமா வளரும். அப்ப பாலில்லா இனப்பெருக்கம் துண்டாதல் மூலமா நடைபெறுது. பால் இனப்பெருக்கம் அப்படின்னா, ஆண், பெண் கேமெட்டுகள் இணைவு அப்படின்றது நடைபெறும். ஸோ அந்த இணைவு அப்படின்றது வந்து உட்கருவுறுதல் மூலமா நடைபெறும். உட்கருவுறுதல் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன? இப்ப எடுத்துக்காட்டா சொல்றேன். இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு துளையுடலி இருக்கு. இது வந்து என்னது? மற்றொரு துளையுடலி. இப்ப இந்த துளையுடலி என்ன பண்ணுது அப்படின்னா, விந்து செல்கள உருவாக்குது. இந்த விந்து செல்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய இதோட உடல்ல வந்து முட்டை அப்படின்றது இருக்கு. போயிட்டு அது கூட வந்து இணைதல் அப்படின்றது நடைபெறும். அப்ப கருவுறுதல் அப்படின்றது இதோட உடலுக்குள்ள நடைபெறுது. அதுக்கு பேரு தான் உட்கருவுறுதல் அப்படின்னு அர்த்தம். ஒரு சிலதுல எப்படி நடைபெறும்னா, இப்ப விந்து செல்கள் வெளியில வந்துருச்சா, முட்டையும் வந்து வெளியில வந்துரும். இப்ப வெளியில வந்து விந்து செல், முட்டை வந்து இணைஞ்சுச்சு அப்படின்னா, அது வெளிக்கருவுறுதல் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சில விலங்குகள்ல வந்து நடைபெறும். ஆனா துளையுடலிகள்ல உட்கருவுறுதல் அப்படின்றது நிகழ்கிறது. மறைமுக கருவளர்ச்சி அப்படின்றது காணப்படுகிறது. மறைமுக கருவளர்ச்சி அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன? இப்ப வந்து ஜைகோட் அப்படின்றது உருவாயிடுச்சு. இந்த ஜைகோட் அப்படின்றது ஒரு துளையுடலியா வந்து வளராது. அதுக்கு பதிலா இந்த ஜைகோட் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல வந்து லார்வாக்கள உருவாக்கும். லார்வாக்கள், இளம் உயிரிகள். இந்த லார்வாக்கள் வளர்ச்சி அடைந்து பிறகு வந்து ஒரு முதிர்ந்த உயிரினங்களா வந்து மாறுது. அப்ப லார்வா நிலை காணப்படுறதால இதுக்கு பேர் வந்து மறைமுக கருவளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அப்ப துளை உடலிகள்ல இந்த மாரி மறைமுகமா தான் கருவளர்ச்சி அப்படின்றது நடைபெறும். துளை உடலிகளுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, சைக்கான், ஸ்கைப்பா அப்படின்னு சொல்லலாம். இதுதான் சைக்கான். ஸ்பாஞ்செல்லா இங்க இருக்கக்கூடியது. குளியல் பஞ்சு அப்படின்னு பேரு. இத வந்து நெறைய குளியலுக்காக வந்து இதோட பஞ்சு வந்து எடுத்து பயன்படுத்திப்பாங்க. யூஸ்பாஞ்சியா இது நன்னீர்ல வாழக்கூடிய ஒரு வகையான ஸ்பா கடற்பஞ்சு. சரிங்களா? இது வந்து நன்னீர்ல வாழக்கூடியது. நெறைய பேர் இதுல கண் மாதிரியான அமைப்புகள் இருக்கே அப்படின்னு கேட்பீங்க. இது கண் கிடையாது. அதோட உடல்ல இருக்கக்கூடிய அந்த சிறிய துளை தான். ஆஸ்டியோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்ணெல்லாம் அங்க வந்து கிடையாது. ஏன்னா இதோடைய உடல் அப்படின்றது செல் அளவிலான கட்டமைப்பை கொண்டு காணப்படுகிறது. இங்க உறுப்புகளே கிடையாது. அப்புறம் எப்படி கண் இருக்கும்? ஸோ அப்ப இதோடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த துளைய தான் அந்த மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஆஸ்டியாக்கள் தான் அந்த மாரி குடுத்துருக்காங்க. அப்ப துளை உடலிகள பொறுத்தவரைக்கும் இந்த விஷயங்கள நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது குழி உடலிகள். தொகுதி 2. இத வந்து நிடேரியா அப்படின்னு கூட வந்து சில சமயங்கள்ல குறிப்பிடுவாங்க. இவை பெரும்பாலும் வந்து கடல்ல வாழக்கூடிய உயிரினங்கள். இதோட உடல் அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, திசு அளவிலான கட்டமைப்பு அப்படின்றது காணப்படுது. அப்படின்னா என்ன? செல்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று வந்து இணைந்து திசுக்கள வந்து உருவாக்குது. இவை ஈரடுக்கு உயிரி. அதாவது கரு உருவாக்கத்தின் போது, அந்த கரு வளர்ச்சி அடையும்போது 2 அடுக்கு கருமூல திசுக்கள வந்து உருவாக்குது. அதனால இத ஈரடுக்கு உயிரி அப்படின்னு சொல்லலாம். ஆர சமச்சீர் அப்படின்றது இங்க காணப்படுது. இதோட உடல் நம்ம எந்த திசையில வெட்டினாலும் 2 சரிசம பாகங்கள் அப்படின்றது கிடைக்கும். இந்த திசு அளவிலான கட்டமைப்பு, ஈரடுக்கு உயிரி, ஆர சமச்சீர் இத பத்திலாம் இதுக்கு முன்னாடியே நான் வந்து உங்களுக்கு நடத்தியிருக்கேன். அதனால தான் எளிமையா வந்து நான் சொல்லிக்கிட்டு போறேன். ஓகேங்களா? அடுத்து குழி உடலிகள்ல முக்கியமான பண்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுல நிடோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில அமைப்புகள் வந்து இருக்கும். இது வந்து ஒரு சிறப்புத்தன்மை வாய்ந்த செல்கள். நிடோபிளாஸ்ட் அல்லது நிடோசைட் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு வகையான கொட்டும் செல்கள். உடல் அல்லது அந்த உணர்நீட்சிகள்ல நம்ம பார்க்க முடியும். உடல்ல இருக்கும். இல்லன்னா இந்த மாரியான நீட்சிகள் இருக்கு இல்லையா? அதுல இந்த செல்கள் அப்படின்றது இருக்கும். இந்த செல்களுடைய அமைப்பு இந்த மாரி தான் இருக்கும். இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, விஷம் அப்படின்றது காணப்படும். இந்த விஷம் அப்படின்றது யாராவது இந்த உயிரினத்த டிஸ்டர்ப் பண்ணும்போது, விஷம் வந்து அந்த உயிரினத்துக்கு வந்து அனுப்பப்படும். இந்த செல்கள் மூலமா கொட்டப்பட்டு அந்த விஷம் அப்படின்றது அந்த உயிரினத்துக்கு பாய்ச்சப்படும். இதனால அந்த உயிரினம் அப்படின்றது இறந்து போகலாம். அப்போ இந்த நிடோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கொட்டும் செல்கள் எதுக்கு உதவி செய்து? பாதுகாப்பு, இரை பிடித்தல் மாதிரியான பணிகளுக்கு வந்து இது உதவி செய்கிறது. நிடோபிளாஸ்ட் அப்படின்றது என்ன? இங்க இருக்கக்கூடிய கொட்டும் செல்கள். இதான் வந்து உணர்நீட்சி அப்படின்னா, அதுல கொட்டும் செல்கள் அப்படின்றது காணப்படும். சரிங்களா? அடுத்து இந்த குழி உடலிகள்ல நம்ப 2 வகையான வடிவங்கள நம்ம பார்க்க முடியும். ஒண்ணு பாலிப் வடிவம். மற்றொன்று மெடுசா வடிவம். இந்த மாரியான 2 வகையான உடல் அமைப்புகள் அப்படின்றது காணப்படுது. பாருங்க, இது வந்து என்ன அப்படின்னா, பாலிப் வடிவம். பாலிப். இது ஒரு இடத்துல ஒட்டி தான் வந்து காணப்படும். பார்க்கறதுக்கு வந்து ஒரு உருளை மாதிரியான வடிவத்துல இருக்கும். மேல் பகுதியில வந்து என்ன இருக்கு அப்படின்னா, நெறைய இந்த மாதிரியான உணர்நீட்சிகள் அப்படின்றது இருக்கும். இப்ப அடுத்ததா இங்க இருக்கக்கூடியது, இது 2வது வடிவம். இதுக்கு பேரு வந்து மெடுசா அப்படின்னு பேரு. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஒரு கொடை மாதிரியான அமைப்புல வந்து இருக்கு. இதுல நெறைய உணர்நீட்சிகள் வந்து இருக்கு. இது வந்து ஃப்ரீயா தனித்துவமா வாழக்கூடியது. இதோட வந்து அட்டாச்டு கண்டிஷன்ல தான் வந்து இருக்காது. அப்ப பாலிப் அப்படின்றது ஒட்டி வாழும் உருளை வடிவம் கொண்டது. மெடுசா சுதந்திரமாக நீந்தும் குடை வடிவம் கொண்ட ஒரு உடல் அமைப்பு. அப்ப மெடுசா, பாலிப் இந்த மாரியான வடிவங்கள நம்ம பார்க்க முடியும். ஆனா, சில வகையான உயிரினங்கள்ல மெடுசா, பாலிப் அப்படின்றது மாறி, மாறி வந்து நடந்துகிட்டே வந்து இருக்கும்.
இப்ப எடுத்துக்காட்டு, உபிலியா அப்படின்ற ஒரு குழியுடலி இருக்கு. அந்த உபிலியாவுல என்ன நடக்கும் அப்படின்னா, மெடுசா இருக்கும். இந்த மெடுசா பாலிப்பா வந்து மாறும். பாலிப் அப்படின்றது மெடுசாவா வந்து மாறும். ஸோ அப்ப இனப்பெருக்கத்தின் மூலமா மெடுசா, பாலிப் அப்படின்ற தலைமுறைகள் மாறி, மாறி வந்து நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கு பேரு மெட்டாஜெனிசிஸ் அப்படின்னு பேரு. சில பாலிப் மற்றும் மெடுசா வடிவங்களுக்கு இடையில் தலைமுறை மாற்றம் அப்படின்றது காணப்படுது. ஒரு தலைமுறையில அது மெடுசாவா இருக்கும். அடுத்த தலைமுறையில பாலிப்பா வந்து மாறும். அப்போ பாலிப் மெடுசா அப்படின்றது சந்ததி மாற்றம் அப்படின்றத இங்க நம்ம வந்து பார்க்க முடியும். மெடுசா வந்து பால் இனப்பெருக்கத்தின் மூலமாக பாலிப்பை வந்து உருவாக்குது. பாலிப் அப்படின்றது பாலில்லா இனப்பெருக்கத்தின் மூலமாக மெடுசா வந்து உருவாக்குது. இந்த மாரியான சந்ததி மாற்றம் அப்படின்றது ஒரு சில குழி உடலைகள்ல தான் இருக்கும். ஒப்பிலியா மாதிரியான குழி உடலைகள்ல நம்ம பார்க்கலாம். அடுத்து சிலவற்றில் கால்சியம் கார்பனேட் சட்டகங்கள் அப்படின்றது காணப்படுது. பவளப்பாறைகள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதோட உடல்ல கால்சியம் கார்பனேட்டாலான சட்டகங்கள் அப்படின்றது காணப்படுது. அதுதான் ஒரு வடிவத்த வந்து குடுக்குது. செல் வெளி செரித்தல் அல்லது செல் உள் செரித்தல் அப்படின்றத இங்க நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து என்ன அப்படின்னா, இந்த பாலிப் வடிவம் அப்படின்னா, இதோட வாய்ப்பகுதி அப்படின்றது இங்க இருக்கும். பாருங்க இதுதான் வாய்ப்பகுதி. இதோட உடலுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு குழி இருக்கும். இங்க பாருங்க உடலுக்குள்ள ஒரு குழி இருக்கு. இந்த குழிக்கு பேர் என்ன அப்படின்னா, சீலன்ட்ரான் அப்படின்னு பேரு. சீலன்ட்ரான். இந்த சீலன்ட்ரான் இருக்கிறதால, இந்த குழி உடலைகள சீலன்ட்ரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட சில சமயங்கள்ல குறிப்பிடுவாங்க. இப்போ ஒரு உணவுப் பொருள் வந்துச்சு அப்படின்னா, இங்க உடைக்கப்பட்டு சத்துக்கள் நேரடியா உறிஞ்சப்படலாம். அப்படி இல்லன்னா, அந்த உணவுப் பொருட்கள் மேலும் உடைக்கப்பட்டு சிறிய, சிறிய உணவுப் பொருட்களாக மாற்றப்பட்டு, ஒரு செல் அத எடுத்துக்கிட்டு மேலும் அத செரிமானம் அப்படின்றத செய்யலாம். அப்போ செல் வெளி செரித்தல் அல்லது செல் உள் செரித்தல் அப்படின்றது இந்த உயிரினங்கள்ல நடைபெறும். இப்போ குழி உடலுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, பிசாலியா இல்லன்னா பைசாலியா அப்படின்னு சொல்லிட்டுக்கும் குறிப்பிடுவாங்க. போர்த்துகீசிய போர் வீரர் அப்படின்னு பேர் இருக்கு. ஆடம்சியா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கடல் சாமந்தி இதுதான் ஆடம்சியா. இது பாலிப் வடிவத்துல இருக்கும். ஒரே இடத்துல ஒட்டி காணப்படும். அண்ட் பெனன்டுலா அப்படின்றத கடல் பேனா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் பெண்ண பார்த்திருக்கீங்களா? ஒரு இறகு மாதிரி இருக்கும்ல. அந்த மாரியான வடிவத்துல வந்து இது இருக்கக்கூடியது கடல் பேனா. கோர்கோனியா கடல் விசிறி அப்படின்னு பேரு. கடல் விசிறினா அது பார்க்கறதுக்கு வந்து ஒரு விசிறி மாதிரி வந்து இருக்கும். அடுத்ததா மியான்டரினா மூளை பவளம். பார்க்கறதுக்கு நம்ம மூளை மாரியே இருக்கும். மனுஷனோட மூளை மாரியே இருக்கும். அதுக்கு பேரு மூளை பவளம். இது எல்லாமே குழியுடலி அப்படின்ற இந்த தொகுதிக்கு கீழ வரக்கூடிய விலங்குகள். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது டீனோபோரா. இத த காமனா என்ன சொல்லுவாங்கன்னா, கடல் வால்நட். ஏன்னா இது வால்நட் ஷேப்ல வந்து இருக்கும். அப்படி இல்லன்னா சீப்பு ஜெல்லிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத சொல்றேன். டீனோபோராவ காமனா கடல் வால்நட் இல்லன்னா சீப்பு ஜெல்லிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கடல்ல மட்டும் தான் வந்து இருக்கும். நன்னீர்லலாம் நம்ம பார்க்க முடியாது. திசு கட்டமைப்பு நம்ம இங்க பார்க்க முடியும். சமச்சீர். எந்த திசையில வெட்டினாலும் இரு சமமான உடல் அமைப்பு கிடைக்கும். ஈரடுக்கு உயிரி. கருமூல அடுக்கு 2 அடுக்குகளை கொண்டது. புறப்படை மற்றும் அகப்படை. குழி அப்படின்றது இங்க கிடையாது. உடல்ல நம்ப எந்த ஒரு குழி மாதிரியான அமைப்புகளையும் நம்ம பார்க்க முடியாது. உடற்குழி அப்படின்றது கிடையாது. முக்கியமான பண்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உடல்ல 8 சீப்பு தட்டுகள் உள்ளன. இது வந்து என்னன்னா ஒரு சீப்பு தட்டு. சரிங்களா? இந்த மாரி மொத்தம் 8 தட்டுகள் அப்படின்றது காணப்படும். இப்போ ஒரு தட்ட மட்டும் நான் வரையறேன். இதுக்கு மேல என்ன இருக்கும் அப்படின்னா, நெறைய இந்த மாரியான குறு இழைகள் அப்படின்றது காணப்படும். இந்த குறு இழைகள் வந்து நகர்றதால என்னாகும்? இவை இடப்பெயர்ச்சி அப்படின்றது செய்கிறது. அப்போ உடல் முழுக்க இந்த மாரி 8 சீப்பு தட்டுகள் இருக்கிறதால, இத வந்து என்ன சொல்லுவாங்க? சீப்பு ஜெல்லிகள் அப்படின்னு சொல்லலாம். இது ஒவ்வொன்னுமே பார்க்கறதுக்கு சீப்பு மாதிரி தானே இருக்கு. சீப்புல இந்த மாரி நெறைய பற்கள் இருக்கும்ல. அந்த மாரி தான் இதோடைய ஒவ்வொரு தட்டுலயுமே நெறைய சிறிய பற்கள் மாதிரியான குறு இழைகள் காணப்படும். அது நகர்றதால இது வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்றதுக்கு, இடப்பெயர்ச்சிக்கு வந்து இந்த அமைப்புகள் வந்து உதவி செய்கிறது. இது ஒரு சிறப்பு அமைப்பு. அடுத்ததா ஒளியை உமிழும் திறன் கொண்டவை. பயோலூமினசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட் டைம்ல வந்து ஒளிரக்கூடியது. உள் செல் செரித்தல் அல்லது வெளி செல் செரிமானம் அப்படின்றது இங்க காணப்படுது. இதோட வாய்ப்பகுதி இருக்கும். உட்புகுதியில வந்து செரிமானம் அப்படின்றது நடைபெறும். செரிக்கப்பட்ட வேஸ்ட் அப்படின்றது வெளிய அனுப்புறதுக்கு தனியா ஒரு திறப்பு அப்படின்றது காணப்படும். இப்போ இந்த இடத்துல உணவு வந்து சிறிய சிறிய துண்டுகளா உடைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, செல்கள் வந்து அந்த சிறிய துண்ட எடுத்து மேலும் வந்து செரிமானம் அப்படின்றது நடைபெறலாம். அப்போ உள் செல் செரிமானம் அல்லது வெளி செல் செரிமானம் அப்படின்றது இங்க நடைபெறுகிறது. இருபால் உயிரினங்கள் ஆண், பெண் அப்படின்றது ஒரே உயிரினம் தான். ஆண் கேமெட், பெண் கேமெட்ட ஒரே உயிரினம் தான் உருவாக்கும். புறக்கருவுறுதல் அப்படின்றது நடைபெறுகிறது. இப்போ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு விந்து செல்ல உருவாக்குதுன்னு வச்சுக்கலாம். இதே மாரி இன்னொரு உயிரினம் இருக்கு. அது வந்து அண்ட செல்ல வெளியேத்தும். இப்போ இந்த விந்து மற்றும் அண்ட செல் அப்படின்றது வெளியில தான் கருவுறுதல் அப்படின்றது நடைபெறும். மறைமுக கருவளர்ச்சி அப்படின்றது நடைபெறுகிறது. ஜைகோட் வந்ததுக்கப்புறம் அது வந்து என்னவா மாறும்? ஒரு லார்வாவா மாறும். இளம் உயிரி. அதுக்கப்புறம் தான் அது என்ன வளர்ச்சி அடைஞ்சு ஒரு பெரிய உயிரினமா வந்து மாறும். ஸோ இந்த மாரி மறைமுக கருவளர்ச்சி அப்படின்றது காணப்படுது. டீனோபோராவுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, ப்ளூரோபிராக்கியா, டீனோபிளானா இதெல்லாம் வந்து தொகுதி டீனோஃபோராவுக்கு கீழ வரக்கூடிய விலங்குகள்.
அப்போ இது எல்லாமே கடல்ல வாழக்கூடியது. உடல்ல வந்து சீப்பு தட்டுகள நம்ம பார்க்கலாம். 8 சீப்பு தட்டுகள் வந்து இருக்கும். ஒலிய உமிழக்கூடிய திறன் இருக்கு. இந்த மாரியான சில பண்புகள நம்ம டினோபோரால பார்க்க முடியும். அடுத்ததா தொகுதி பிளாட்டிஹெல்மன்திஸ். இத பொதுவா தட்டை புழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இதோடைய உடல் பார்க்கறதுக்கு தட்டையா இருக்கிறதால இதுக்கு பேரு தட்டை புழுக்கள். பெரும்பாலும் அக ஒட்டுண்ணிகள். வேறு சில தாவரங்கள் இல்லன்னா விலங்குகளுடைய உடல்ல வாழக்கூடிய ஒட்டுண்ணிகள். அந்த உயிரினங்களுடைய உடல்ல இருந்து உணவ உறிஞ்சிக்கிட்டு வாழும். இதனால அந்த உயிரினங்களுக்கு பாதிப்பு அப்படின்றது ஏற்படும். உறுப்பு கட்டமைப்ப நம்ம இங்க பார்க்க முடியும். உறுப்பு அளவிலான கட்டமைப்பு அப்படின்றது எந்த தொகுதிகள்ல ஆரம்பிக்குது? இந்த பிளாட்டிஹெல்மன்திஸ் தட்டை புழுக்கள்ல தான் ஆரம்பிக்குது. இருபக்க சமச்சீர். இத வந்து ஒரு திசையில நம்ம வெட்டினோம் அப்படின்னா 2 சரிசம பாகங்களா நம்மளால பிரிக்க முடியும். மூவடுக்கு விலங்குகள். கருமூல அடுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 அடுக்குகள் இருக்கும். இது வந்து அகப்படை, நடுப்படை, புறப்படை. எண்டோடெர்மிஸ், மீசோடெர்மிஸ், எக்டோடெர்மிஸ் இந்த மாரி 3 அடுக்குகள் இருக்கும். உடற்குழியற்றவை. இதுல உடற்குழி அப்படின்றது இருக்காது. ஒட்டுண்ணிகளா இருந்துச்சு அப்படின்னா, கொக்கிகள் மற்றும் உறிஞ்சிகள் அப்படின்றது இருக்கும். ஒட்டுண்ணி அப்படின்னா இந்த மாரி கொக்கிகள் இருக்கலாம். இல்லன்னா உறிஞ்சறதுக்கு இந்த மாரியான அமைப்புகள் அப்படின்றது காணப்படலாம். சில உயிர்கள் உடல் மேற்பரப்பு வழியாக ஓம்புயிரில் இருந்து ஊட்டச்சத்துக்களை நேரடியாக உறிஞ்சுகிறது. இப்ப இந்த கல்லீரல் புழு, நாடா புழுலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம உடல்ல இருந்து நேரடியாவே வந்து சத்துக்கள வந்து அதோடைய தோல் மூலமா வந்து உறிஞ்சக்கூடிய சக்தி அப்படின்றது அதுக்கு இருக்கு. அப்ப அதோடைய உடல் சுவர் வழியாகவே சத்துக்கள உறிஞ்சக்கூடிய திறன் அப்படின்றது இந்த அக ஒட்டுண்ணிகளுக்கு இருக்கு. அடுத்ததா இதுல சுடர் செல்கள் அப்படின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த செல்கள் வந்து காணப்படும். இந்த சுடர் செல்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, ஊடுகலப்பு ஒழுங்குபாடு மற்றும் கழிவு நீக்கத்திற்கு உதவுகிறது. மனிதனுடைய உடல்ல நீருடைய அந்த தன்மை எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத பார்த்துக்கிறது. கழிவுப் பொருட்கள நீக்கிறதுக்கு யார் இருக்காங்க? நம்மளுடைய சிறுநீரகம் வந்து இருக்கு. அதே மாரி தட்டை புழுக்கள்ல யார் இருக்காங்க? சுடர் செல்கள் வந்து இருக்கு. இந்த சுடர் செல்கள் என்ன பண்ணும்? நீரோட தன்மை, அந்த உடல்ல எவ்வளோ தண்ணி இருக்கணும், அத வந்து ஊடுகலப்பு ஒழுங்குபாடு, அத சரி செய்யறது வந்து இதோட வேல. கழிவு நீக்கம், கழிவுப் பொருட்கள் வெளியாகுது இல்லையா? அத வெளியனுப்புறது இந்த சுடர் செல்களோட வேல. இந்த சுடர் செல்கள சில சமயங்கள்ல புரோட்டோநெஃப்ரிடியா அப்படின்னு சொல்லிட்டு கூட குறிப்பிடுவாங்க. அத நம்ம பிளாட்டிஹெல்மன்திஸ்ல பார்க்க முடியும். தட்டை புழுக்கள்ல நம்ம பார்க்கலாம். இது இருபால் உயிரி. ஆண், பெண்லாம் தனித்தனியா கிடையாது. ஒரே உயிரினம் தான். உட்கருவுறுதல் நடைபெறுகிறது. கருவுறுதல் அப்படின்றது உயிரினத்தோட உடலுக்குள்ள நடைபெறும். இவை லார்வா நிலையை கொண்டுள்ளது. அதாவது மறைமுகமான வளர்ச்சி அப்படின்றது இங்க காணப்படுகிறது. சில உயிர்களால் இழந்த உடல் பாகங்களை மீண்டும் உருவாக்க முடியும். எக்ஸாம்பிள் பிளனேரியா. பிளனேரியாவ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுதான் பிளனேரியா அப்படின்றத எடுத்துக்கோங்க. இதோட உடல் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, மேலும் அது ஒவ்வொன்னும் வந்து தனித்தனி உயிரினமா வந்து மாறிடும். அப்ப அதோடைய உடல் பகுதி இழக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அது மேலும் வந்து வளரக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கு. பிளனேரியாவுல. ஸோ இந்த தொகுதியில இன்னும் ஒரு சில எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, டீனியா, நாடா புழு, ஃபேசியோலா, கல்லீரல் புழு, பிளனேரியா. பிளனேரியா அப்படின்றது ஒட்டுண்ணி கிடையாது. இது தனித்து வாழக்கூடிய உயிரினங்கள். ஃபேசியோலா, டீனியா இது நாடா புழு, கல்லீரல் புழுலாம் வந்து மனிதன்ல கூட வந்து ஒட்டுண்ணியா வந்து வாழக்கூடிய உயிரினங்கள். இது எல்லாமே வந்து பிளாட்டிஹெல்மன்திஸ்க்கு கீழ வரக்கூடியது. தட்டை புழுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி ஆஸ்க்ஹெல்மன்திஸ். இத நம்ம வந்து உருளை புழு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? உடல் குறுக்குவெட்டு தோற்றத்துல வட்ட வடிவுல வந்து இருக்கும். உருளை மாதிரி இருக்கிறதால இதுக்கு பேர் உருளை புழுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவை தனித்தவையா இருக்கலாம். இல்லன்னா ஒட்டுண்ணிகளா கூட வந்து இருக்கலாம். உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்பு அப்படின்றது இங்க காணப்படுகிறது. அப்போ உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்பு முதல்ல எந்த தொகுதியில காணப்படுது? ஆஸ்க்ஹெல்மன்திஸ். உருளை புழுக்கள்ல காணப்படுது. இருபக்க சமச்சீர், மூவடுக்க உயிரி, போலி உடற்குழி கொண்டவை. இதோடைய உடல்ல வந்து போலி உடற்குழி அப்படின்றது இருக்கு. ஏன் போலி உடற்குழி அப்படின்னு சொல்றோம்? ஏன்னா, நடுப்படை செல்களால அது சூழப்பட்டிருக்காது. பாருங்க, ஒரு பக்கம் மட்டும் தான் நடுப்படை செல்கள் இருக்கு. இந்த குழியோட மறுபுறத்துல வந்து நடுப்படை செல்கள் கிடையாது. அதனால இத நம்ம போலி உடற்குழி கொண்டவை அப்படின்னு சொல்லலாம். முழுமையான செரிமான மண்டலத்தை கொண்டுள்ளது. வாய்ப்பகுதி இருக்கும், மலத்துளை தனியா இருக்கும். அப்ப செரிமான மண்டலம் அப்படின்றது முழுமையாக இருக்கு. இது ஒரு உறுப்பு மண்டலம். அப்போ உறுப்பு மண்டலம் அப்படின்றத முதல்ல நம்ம ஆஸ்க்ஹெல்மன்திஸ்ல நம்ம பார்க்க முடியுது. வாய் மற்றும் மலத்துளை அப்படின்றது தனித்தனியா நம்ம பார்க்கலாம். கழிவு நீக்க துளை வழியாக உடல் கழிவுகளை அகற்ற ஒரு கழிவு நீக்க குழாய் அப்படின்றது இங்க காணப்படுகிறது. கழிவு நீக்க உறுப்புக்கு பேர் என்ன? கழிவு நீக்க குழாய் அப்படின்னு சொல்லலாம். இங்க பாருங்க, இது வந்து என்னன்னா செரிமான மண்டலம். இதுல இருந்து ஒரு அமைப்பு வர்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு பேரு கழிவு நீக்க குழாய். இதோட துளைக்கு பேரு வந்து என்னன்னா கழிவு நீக்க துளை அப்படின்னு நம்ம சொல்லலாம். கழிவுப் பொருட்கள் இது வழியா தான் வெளியேற்றப்படுகிறது. சரிங்களா? இது எல்லாமே வந்து தொண்டை பகுதி. அடுத்து பால் வேறுபாட்டு தன்மை அப்படின்றது காணப்படுகிறது. ஆண், பெண் அப்படின்றத நம்ம தனித்தனியா வந்து பார்க்கலாம். பெண்கள் ஆண்களை விட நீண்டதாக காணப்படும். பாருங்க, இது வந்து நம்ம பெண் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதோடைய நீளம் அப்படின்றது, இதோட உருவம் அப்படின்றது பெருசா இருக்கு. இங்க இருக்கக்கூடியது ஆண். அப்ப பால் வேறுபாடு தன்மை. ஆண், பெண் அப்படின்ற
புழுக்களா நம்ம பார்க்க முடியும். ஆண் புழுக்கள் பெண்ணை விட சிறியதாக இருக்கும். இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஆணோட ஒரு நுனி பகுதி வந்து இந்த மாரி சுருண்டு காணப்படும். பெண்ல அந்த மாரி சுருண்டு காணப்படாது. இந்த மாரி உருவத்த வச்சு ஆண், பெண் அப்படின்றத நம்ம தனித்தனியா வந்து பிரிச்சு பார்க்க முடியும். இவை எல்லாமே வந்து ஒருபால் உயிரினங்கள். அதாவது பாலினங்கள் தனித்தனியா இருக்கும். ஆண், பெண் தனித்தனியா இருக்கும். பால் இனப்பெருக்கம் மூலமாக இனப்பெருக்கம் அப்படின்றது நடைபெறுகிறது. உட்கருவுறுதல் நடைபெறுகிறது. ஆண் என்ன பண்ணும்? விந்து செல்கள வெளியேத்தும். இது பெண்ணோட உடல்ல போயிட்டு அண்ட செல்லோட இணைந்து கருவுறுதல் அப்படின்றது நடைபெறும். வளர்ச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இருக்கலாம். இப்போ ஜைகோட் வந்து நேரடியா வளர்ந்து ஒரு ஆண் புழுவாவோ, ஒரு பெண் புழுவாவோ வளரலாம். இல்லன்னா அது வந்து ஒரு இளம் உயிரியா உருவாக்கப்பட்டு அந்த லார்வா அப்படின்றது வளர்ச்சி அடைஞ்சு ஆணோ, பெண்ணோ வந்து உருவாகும். இந்த மாரி நேரடி வளர்ச்சியாகவோ அல்லது மறைமுக வளர்ச்சியாகவோ வந்து இங்க இருக்கக்கூடிய விலங்குகள்ல காணப்படலாம். எடுத்துக்காட்டு அஸ்காரிஸ் உருளைப்புழு, உச்சரெரியா யானைக்கால் புழு, அண்ட் ஆன்கலைஸ்டோமா கொக்கி புழு இது எல்லாமே வந்து உருளைப்புழுக்கான எடுத்துக்காட்டு. தொகுதி ஆஸ்கெல்மந்திஸ்க்கு கீழ வரக்கூடிய விலங்குகள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தொகுதி அனலிடா. வலைதசை புழுக்கள் அப்படின்னு சொல்லலாம். இது நீர் அல்லது நிலத்தில் வாழக்கூடியவை. தனித்தோ அல்லது ஒட்டுண்ணிகளாகவோ இந்த உயிரினங்கள் அப்படின்றது இருக்கலாம். இங்க உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்பை நம்ம பார்க்க முடியும். இருபக்க சமச்சீர், மூவடுக்கு உயிரி, உடற்குழி கொண்டவை. இங்க நாம உடற்குழிய நம்ம பார்க்க முடியும். உடற்குழி இருக்கு அப்படின்னா அந்த குழிய சூழ்ந்து நடுப்படை செல்கள் அப்படின்றது அமைந்திருக்கும். உடல் தனித்தனியாக கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த ஒவ்வொரு கண்டத்தையும் நம்ம மெட்டாமியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, இது ஒரு கண்டம், இது ஒரு கண்டம். இந்த மாதிரி உடல்ல நிறைய கண்டங்களை நம்ம பார்க்க முடியும். உடலில் உள்ள வட்ட மற்றும் நீள்வாக்கு தசை இடப்பெயர்ச்சிக்கு பயன்படுகின்றன. இந்த வகையான புழுக்கள்ல இப்ப இதுதான் உடல்னு வச்சுக்கோங்களேன். இந்த உடல்ல வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய தசைகளுக்கு பேர் என்ன அப்படின்னா நீள்வாக்கு தசைகள். வட்ட தசைகள் அப்படின்றது இந்த வாக்குல வந்து அமைஞ்சிருக்கும். அப்போ வட்டம் மற்றும் நீள்வாக்கு தசைகள் இருக்கு. அது இடப்பெயர்ச்சிக்கு வந்து பயன்படுகின்றன. அந்த தசைகள் வந்து சுருங்கி விரியறதால இடப்பெயர்ச்சி அப்படின்றது நடைபெறுகிறது. கூடுதலாக இடப்பெயர்ச்சிக்கு வந்து கைட்டின் முட்கள் வந்து காணப்படும். மண்புழு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு கண்டத்திலயும் இந்த மாரி முட்கள் மாதிரி இருக்கும். கைட்டினால் ஆன முட்கள். அது வந்து ஒரு இடத்த பற்றி நகர்றதுக்கு வந்து உதவி செய்யும். அல்லது பாராபோடியா ஆகியவை நீரிஸ் மாதிரியான அனலிடாவுல நம்ம பார்க்கலாம். இதுக்கு பேர் என்ன? பாராபோடியா. இந்த பாராபோடியா நீந்துறதுக்கு வந்து உதவி செய்யக்கூடியது. அப்போ இந்த இடத்துல நாம வட்ட தசை, நீள் தசைகள பார்க்கலாம். அது இடப்பெயர்ச்சிக்கு தான் உதவுது. அதையும் தாண்டி மண்புழுவுல வந்து கைட்டின் முட்கள் இருக்கு. நீரிஸ்ல வந்து பாராபோடியா மாதிரியான அமைப்புகள் இருக்கு. இதெல்லாமே நம்ம பாராபோடியா அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இதுல கழிவு நீக்கத்துக்கு நெப்ரிடியா அப்படின்ற அமைப்பு வந்து இருக்கு. உடல்ல இருக்கக்கூடிய நீர் சமநிலைய பாதுகாக்கிறது, கழிவு நீக்கத்திற்கு நெப்ரிடியா அப்படின்ற அமைப்புகள் வந்து உதவி செய்யுது. பாருங்க, ஒவ்வொரு கண்டத்திலுமே இந்த நெப்ரிடியாவ நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுல இருக்கக்கூடிய வேஸ்ட்ட வந்து வெளியேத்தும். இங்க இருக்கக்கூடிய வேஸ்ட்ட வந்து இது வெளியேத்தும். இந்த மாரி நெப்ரிடியாக்கள ஒவ்வொரு கண்டத்திலயுமே நம்ம வந்து பார்க்க முடியும். ஒரு மூடிய சுற்றோட்ட மண்டலம் அப்படின்றது இங்க காணப்படுகிறது. பாருங்க, இங்க இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ரத்த நாளங்கள். இந்த ரத்த நாளங்கள் வழியா தான் எல்லா பகுதிகளுக்கும் வந்து ரத்தம் அப்படின்றது செல்லுது. ஸோ அப்போ ரத்த நாளங்கள் வழியா ரத்தம் வந்து செல்லுது அப்படின்னா, அத நம்ம மூடிய சுற்றோட்ட மண்டலம் அப்படின்னு சொல்லலாம். சில விலங்குகள்ல ரத்த நாளம் அப்படின்றது இருக்காது. நேரடியா இதயத்துல இருந்து ரத்தம் அப்படின்றது உடல் குழிகளுக்குள்ள வந்து பாயும். அதுக்கு பேரு திறந்த சுற்றோட்ட மண்டலம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில விலங்குகள்ல அப்படி இருக்கும். சரிங்களா? அடுத்து பால் இனப்பெருக்கம் அப்படின்றது நடைபெறுகிறது. மண்புழுக்கள் மற்றும் அட்டை இருபால் உயிரினங்கள். இப்ப மண்புழுலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆண், பெண்லாம் கிடையாது. ஒண்ணுத்திலேயே வந்து ஆணும், பெண்ணும் வந்து இருக்கும். அதாவது அதுவே வந்து விந்து செல்கள உருவாக்கும். அண்ட செல்களையும் வந்து உருவாக்கும். நீரிச நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒருபால் உயிரி. இப்ப இதுதான் நீரிசு. இதுல ஆண், பெண் அப்படின்றது தனித்தனியா வந்து இருக்கும். மறைமுக வளர்ச்சி காணப்படுகிறது. இளம் உயிரிகள் இருக்கும். அதாவது லார்வாக்கள் வரும். லார்வா வளர்ச்சி அடைஞ்சு தான் வந்து ஒரு அடல்ட்டா வந்து மாறும். ஒரு பெரிய உயிரினங்களா வந்து மாறும். அப்ப மறைமுகமான வளர்ச்சி அப்படின்றது நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டு நீரிஸ் தண்ணீர்ல வாழக்கூடியது. பெரிட்டிமா மண்புழு, உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்றோம்ல அது. திருடினரியா அட்டை, ரத்தத்த குடிக்கக்கூடிய அட்டை. இதெல்லாமே வந்து தொகுதி அனலிடாவுக்கு கீழ வரக்கூடிய உயிரினங்கள். வலைதசை புழுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஏன் வலைதசை புழுக்கள் அப்படின்னு சொல்றோம்? அதுக்கு காரணம் அதோடைய உடல் வந்து பார்த்தோன்னா, ஒவ்வொன்னுமே வந்து வளையம் மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனாலே இதுக்கு பேரு வலைதசை புழுக்கள். அடுத்ததா தொகுதி கணுக்காலிகள பத்தி பார்க்கலாம். கணுக்காலிகள் மிகப்பெரிய விலங்குலக தொகுதி. இப்ப விலங்குலகத்துல அதிகப்படியான உயிரினங்கள் எந்த தொகுதியில இருக்கு? கணுக்காலிகள்ல இருக்கு. இருபக்க சமச்சீர் கொண்டவை, மூவடுக்கு உயிரி, உடற்குழி கொண்டவை. இத நம்ம 2 சரிசம பாகங்களா பிரிக்க முடியும். கருமூல அடுக்குகள் மொத்தம் 3 அடுக்குகளை கொண்டது. உடற்குழி இதுல காணப்படுது. கைட்டின் உடல் வந்து கைட்டினால் ஆன புறச்சட்டகத்தால் மூடப்பட்டிருக்கும். இந்த கணுக்காலிகளோட உடல்ல வந்து கைட்டின் அப்படின்ற ஒரு அகச்சட்டகம் அப்படின்றது காணப்படுகிறது. சாரி, அகம் கிடையாது, புறச்சட்டகம்.
புறச்சட்டகம்னா வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பு. சரிங்களா? ஸோ அது வந்து அந்த உயிரினத்துக்கு வந்து பாதுகாப்ப வந்து வழங்குது. இப்ப நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடியத வந்து எலும்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்மளுடைய உடலுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்ட்ரென்த்த வந்து குடுக்குது. அதே மாரி பூச்சிகள்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, புறச்சட்டகம் அப்படின்றது இருக்கும். வெளிப்புறத்துல இருக்கும். இது கைட்டினால் ஆயிருக்கும். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு வந்து புரொடக்ஷன வந்து குடுக்கும். அடுத்து இதோட உடல வந்து நம்ம தலை, மார்பு மற்றும் வயிறு அப்படின்னு சொல்லிட்டு 3 பகுதியா பிரிக்கலாம். இது தலைப்பகுதி. அடுத்ததா இருக்கக்கூடிய மார்பு பகுதி, வயிற்று பகுதி. தலை, மார்பு, வயிறு. தலை, மார்பு, வயிறு. தலை, மார்பு, வயிறு. இந்த மாரி தலை, மார்பு, வயிறு. இந்த மாரி நம்ப தெளிவா வந்து பிரிக்க முடியும். அடுத்து கணுக்களுடன் கூடிய இணை உறுப்புகள் பெற்று காணப்படுகின்றன. அதனால இத கணுக்காலிகள் அப்படின்னு சொல்லலாம். இணை உறுப்பு அப்படின்னா என்ன? உடல்ல இருந்து வெளியில வரக்கூடிய அந்த கை, கால்கள் இருக்கு இல்லையா? அத இணை உறுப்பு அப்படின்னு சொல்லலாம். உடலோட இணைஞ்சு இருக்கக்கூடிய உறுப்புக்கு பேரு தான் இணை உறுப்பு. அந்த இணை உறுப்புல நெறைய கணுக்கள நம்ம பார்க்க முடியும். பாருங்க, இது ஒவ்வொன்னுமே என்ன அப்படின்னா, ஒரு கணுக்கள் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, கணுக்களோட வந்து காணப்படுகிறது. அப்ப இணை உறுப்புகள் கணுக்களோட காணப்படுறதால இதுக்கு பேரே கணுக்காலிகள் அப்படின்னு சொல்லலாம். சுவாச உறுப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒவ்வொரு கணுக்காலிக்கும் தகுந்த மாரி வித்தியாசமா இருக்கும். செவில்கள், புத்தக செவில்கள், புத்தக நுரையீரல், மூச்சுக்குழல் இந்த மாரி பல வகையில வந்து காணப்படலாம். செவில்கள், புத்தக செவில்கள் அப்படின்றது தண்ணீல வாழக்கூடிய கணுக்காலிகள்ல நம்ம பார்க்க முடியும். செவில்கள் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாரியான அமைப்புல இருக்கும். புத்தக செவில்கள் அப்படின்றது நெறைய செவில்கள் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கி, ஒரு புத்தகத்த அடுக்கி வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வந்து இருக்கும். புத்தக நுரையீரல் அப்படின்றத நம்ம சிலந்தில பார்க்க முடியும். மூச்சுக்குழல்கள் அப்படின்றது மத்த வகையான பூச்சிகள்ல நம்ம பார்க்கலாம். நேரடியா வந்து ஆக்ஸிஜன கொண்டு போயிட்டு எல்லா உடல்ல பாகங்கள்ல குடுக்கறது தான் இந்த மூச்சுக்குழல். புத்தக நுரையீரல், புத்தக செவில்கள், செவில்கள் இது எல்லாமே வந்து மற்ற சுவாச உறுப்புகள். ஒவ்வொரு வகையான கணுக்காலிகள்ல நம்ம பார்க்கலாம். அடுத்து உணர் உறுப்புகளாக உணர் நீட்சிகள், கண்கள் அல்லது சமநிலை உறுப்புகள் வந்து காணப்படுகின்றன. உணர் நீட்சி அப்படின்றது என்ன? இதெல்லாம் நம்ம உணர் நீட்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கண்கள். இந்த இடத்துல பாருங்க கண்கள் அப்படின்றது இருக்கு. கண்கள் வந்து கூட்டு கண்களாவோ, எளிய கண்களாவோ இருக்கலாம். அடுத்து சமநிலை உறுப்பு அப்படின்றது சில உயிரினங்கள்ல காணப்படுது. மால்பீஜியன் குழாய்கள் வழியாக கழிவு நீக்கம் நடைபெறுகிறது. மால்பீஜியன் குழாய். அது எங்க இருக்கும்? உட்புறத்தில தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ இதோடைய செரிமான மண்டலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து நடுகுடல் மற்றும் பின்குடல். இந்த நடு மற்றும் பின்குடல்கள் இணையிற இடத்துல இந்த மாதிரி நெறைய வந்து அ ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, மால்பீஜியன் டியூபியூல்ஸ் அப்படின்னு பேரு. மால்பீஜியன் குழாய். இப்போ ரத்தம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நேரடியா உடல்ல வந்து பாயும். அதுல இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள இது உறிஞ்சி, அப்படியே வந்து பின்குடல் வழியா வந்து வெளியில அனுப்பிடும். இப்போ மலம் வழியா வெளியில அனுப்பிடும். அப்ப மால்பீஜியன் குழாய்கள் அப்படின்றது காணப்படுது. கழிவு நீக்கத்திற்கு இவை உதவி செய்கின்றன. ஒருபால் உயிரினங்கள். ஆண், பெண் தனித்தனியா பார்க்கலாம். உட்கருவுறுதல் நடைபெறுகிறது. விந்து செல்கள் அப்படின்றது உடலுக்குள்ள போயிட்டு தான் கருவுறுதல் அப்படின்றது நடைபெறும். இவை பெரும்பாலும் முட்டையிடக்கூடிய தன்மை கொண்டவை. கரு வளர்ச்சி நேரடியாகவோ அல்லது மறைமுகமாவோ இருக்கலாம். எடுத்துக்காட்டு ஏபிஸ், தேனீ, பாம்பெக்ஸ், பட்டுப்பூச்சி, லாசிஃபர், அரக்குப்பூச்சி, வெட்டுக்கிளி இந்த மாரி நம்ம நெறைய சொல்லலாம். இதுவும் வந்து என்னன்னா, அம் ஃப்ரான். ஃப்ரான் அப்படின்றது என்ன? இறால். இது எல்லாமே வந்து என்னன்னா, கணுக்காலிகளுக்கு கீழ தான் வரும். சரிங்களா? இந்த கணுக்காலிகள நம்ம பொதுவா பூச்சிகள் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அப்போ இதில தான் அதிகப்படியான விலங்குகள் அப்படின்றது காணப்படுகிறது. தொகுதி கணுக்காலிகள பொறுத்தவரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது தொகுதி மெல்லுடலிகள். கணுக்காலிகளுக்கு அடுத்தபடியா விலங்குலகத்துல அதிகப்படியான உயிரினங்கள கொண்டு காணப்படக்கூடியது இந்த மெல்லுடலிகள் தான். 2வது மிகப்பெரிய விலங்குலக தொகுதி. நிலத்திலோ அல்லது நீரிலோ இவை அதிகம் காணப்படுகின்றன. இருபக்க சமச்சீர் கொண்டவை, மூவடுக்கு உயிரி, உடற்குழி கொண்டவை. உடலானது தலை, தசையால் ஆன பாதம், உள்ளுறுப்பு என வேறுபட்டு காணப்படுகிறது. பாருங்க, உடலானது தலை, இது ஒரு பகுதி, தலைப்பகுதி. அடுத்ததா தசையால் ஆன பாதம், இது 2வது பகுதி. மஸ்குலார் ஃபுட் அப்படின்னு பேரு. 3வது அந்த ஓடு மூடி இருக்கக்கூடிய பகுதி. அத விசரல் ஹம்ப் அப்படின்னு சொல்லலாம். உள்ளுறுப்பு தொகுப்பு. இந்த மாரி 3 பகுதிகளை கொண்டு காணப்படுகிறது. என்னென்ன? தலை, மஸ்குலார் ஃபுட் அதாவது தசையால் ஆன பாதம், உள்ளுறுப்பு தொகுப்பு. இந்த மாரி 3 பகுதிகளா அதோடைய உடல வந்து நம்ம பிரிக்கலாம். அடுத்து உடலானது கால்சியத்தால் ஆன கடின ஓடு மூலம் மூடப்பட்டிருக்கும். இந்த உடல சூழ்ந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாரி ஓடுகள் அப்படின்றது காணப்படும். நத்தையெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். நத்தைய மேல என்ன இருக்கு? ஓடு அப்படின்றது வந்து இருக்கு. அடுத்து உள்ளுறுப்பு தொகுதிய நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதான் உள்ளுறுப்பு தொகுப்பு. மென்மையான தோல் அமைப்பால் மூடப்பட்டிருக்கும். இத சூழ்ந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு மென்மையான ஒரு தோல் வந்து இருக்கும். அந்த தோலுக்கு பேரு என்ன அப்படின்னா, மேன்டில் அப்படின்னு சொல்லலாம். மென்மையான தோல். அடுத்து மேன்டில் இடைவெளியில் இறகு போன்ற செவுள், சுவாசம், கழிவு நீக்கத்திற்கு உதவுகிறது.
இந்த மேன்டில் இருக்க இடத்துல இந்த இடத்துல ஒரு இடைவெளி இருக்க பார்க்க முடியும். இதுக்கு பேர் மேன்டில் இடைவெளி. இதுல இறகு மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இருக்கும். இதுக்கு பேர் என்னது? இறகு மாதிரியான அமைப்பு. இதுக்கு பேரு செவில்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த செவில்கள் எதுக்கு யூஸ் ஆகுது? சுவாசம் மற்றும் கழிவு நீக்கத்திற்கு பயன்படுகிறது. அது எங்க இருக்கு? மேன்டில் இடைவெளியில இருக்கு. அடுத்ததா தலையோட முன்பகுதியில உணர்நீட்சிகள பார்க்க முடியும். இது உணர்நீட்சிகள். கண்கள்லாம் இந்த இடத்துல வந்து இருக்கும். தொடுதல உணரக்கூடிய ஒரு சில நீட்சிகளையும் நம்ம இங்க பார்க்கலாம். வாயில வந்து ராடுலா எனப்படும் பற்கள் காணப்படுகிறது. இதோட வாயில வந்து நெறைய ரம்பம் மாதிரியான பற்கள் வந்து இருக்கும். அந்த பகுதிக்கு பேரு ராடுலா அப்படின்னு பேரு. இவை ஒருபால் உயிரினங்கள். ஆண், பெண் தனித்தனியா தான் இருக்கும். முட்டையிடக்கூடிய உயிரினங்கள். வளர்ச்சி நேரடியாக இருக்கலாம். இல்லன்னா மறைமுகா கூட வந்து இருக்கலாம். எடுத்துக்காட்டுகள் சொல்லணும் அப்படின்னா, பைலா ஆப்பிள் நத்தை, தண்ணீல வாழக்கூடிய நத்தை. பிங்டடா முத்துச்சிப்பி, சேஃபியா கணவாய் மீன், லாலிகோ ஸ்க்விட், ஆக்டோபஸ் பேய் மீன் அப்படின்னு சொல்லலாம். அப்ளிசியா கடல் முயல், கீட்டோஃப்ளூரா சீட்டான் அப்படின்னு பேரு. இது எல்லாமே வந்து என்னன்னா, தொகுதி மெல்லுடலிகளுக்கு கீழ வரக்கூடிய உயிரினங்கள். அப்ப மெல்லுடலிகள்னா என்ன? அதுல இருக்கக்கூடிய முக்கியமான பண்புகள் என்ன அப்படின்றத பார்த்திருக்கோம். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தொகுதி எக்கினோடெர்மேட்டா. ஸோ இதெல்லாமே வந்து முட்கள் மாதிரியான உடல் அமைப்பை கொண்ட உயிரினங்கள். கடல்ல வாழக்கூடிய விலங்குகள். முதிர்ந்த விலங்குகள நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆரசமச்சு. அதோடைய உடல நம்ம எந்த திசையில வேணாலும் 2 சரிசம பாகங்களா பிரிக்கலாம். ஆனா லார்வாக்கள எடுத்துக்கிட்டோம்னா இருபக்க சமச்சீர். லார்வாக்கள் அப்படின்றது என்ன? இளம் உயிரிகள். அத நம்ம ஒரு பக்கம் மட்டும் தான் கட் பண்ணி 2 சரிசம பாகங்களா வந்து பிரிக்க முடியும். அடுத்து இவை மூவடுக்கு உயிரினங்கள். உடற்குழி அப்படின்றது இந்த இடத்துல காணப்படுகிறது. கால்சியத்தினால் ஆன முட்களுடன் கூடிய அகசட்டகத்தை கொண்டுள்ளன. இதோடைய உடல்ல வந்து நெறைய வந்து கால்சியத்தால் ஆன முட்கள் இருக்கும். ஸோ முட்கள் மாரி இருக்கிறதால வெளிப்பக்கத்தையும் வந்து அது பார்க்கறதுக்கு ஒரு முள்ளு மாதிரியான அமைப்ப வந்து ஏற்படுத்தும். அடுத்ததா இங்க முழுமையான செரிமான மண்டலம் காணப்படுகிறது. செரிமான மண்டலத்துல வாய் மற்றும் மலத்துளை இருக்கும். வாய் பகுதி வயிற்றுப்புறத்துக்கு அடியில இருக்கும். வயிற்றுப்புறத்துல இருக்கும். முதுகு புறத்துல இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா, மலத்துளை. இந்த மாரி முழுமையான செரிமான மண்டலம் அப்படின்றது இருக்கும். தலை மற்றும் கழிவு நீக்க மண்டலம் இங்க கிடையாது. தலை கிடையாது. கழிவு நீக்க மண்டலம் அப்படின்றது கிடையாது. இங்க இன்னொரு முக்கியமான விஷயம், நீர்க்குழல் மண்டலம் அப்படின்றது இங்க காணப்படுகிறது. நீர்க்குழல் மண்டலம். இதுக்கு பேரு வந்து ஆம்புலேக்கரல் மண்டலம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இந்த இடத்துல பாருங்க, இந்த மலத்துளைக்கு பக்கத்துல ஒரு திறப்பு இருக்கு. ஸோ அது என்ன ஆகுது? ஒரு வட்டமான ஒரு கால்வாய உருவாக்குது. அதிலிருந்து ஒரு ஆர கால்வாய் அப்படின்றது போறத நம்ம பார்க்க முடியும். அதில நெறைய குழல் கால்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த அமைப்புக்கு பேரு தான் நீர்க்குழல் மண்டலம் அப்படின்னு பேரு. இடப்பெயர்ச்சி, சுவாசம், உணவை பிடித்து கடத்துதல், கழிவு நீக்கத்திற்கு இந்த மாரியான அமைப்புகள் வந்து உதவி செய்கிறது. இப்ப நீர் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மேட்ரிபோரைட் வழியா உள்ள வரும். வட்ட கால்வாய்க்கு வரும். அங்கருந்து ஆர கால்வாய்க்கு போகும். அங்கருந்து குழல் கால்கள் வழியா வெளியில வரும். இந்த வேகமா வெளியில வரதால அது வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்றதுக்கு வந்து உதவி செய்யும். அப்ப ஆம்புலேக்ரல் மண்டலம் அல்லது நீர்க்குழல் மண்டலம் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். இவை ஒருபால் உயிரினங்கள். ஆண், பெண் தனித்தனியா இருக்கும். புறக்கருவுறுதல். ஆண் விந்து செல் ஆகட்டும், அண்ட செல் ஆகட்டும் வெளியில தான் கருவுறுதல் அப்படின்றது நடைபெறும். இணைதல் அப்படின்றது நடைபெறும். கரு வளர்ச்சி மறைமுகமாக இருக்கலாம். கசையிழைகள் கொண்டு நீந்தி திரியும் லார்வாக்கள் அப்படின்றது இங்கு காணப்படுது. லார்வா அப்படின்றது இருபக்க சமச்சீர் கொண்டவை. எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா ஆஸ்ட்ரியாஸ் நட்சத்திர மீன், எக்கனெஸ் கடல் அர்ச்சின், ஆன்டிடான் கடல் அல்லி, குக்குமெரியா கடல் வெள்ளேரி, ஓஃபியோரா உடையும் நட்சத்திரம். இதான் உடையும் நட்சத்திரம். இது நார்மலா நட்சத்திர மீன்கள் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே தொகுதி எக்கினோடெர்மேட்டாவுக்கு கீழ வரக்கூடிய உயிரினங்கள். அப்ப எக்கினோடெர்மேட்டானா என்ன? அந்த தொகுதிக்கு உண்டான ஒரு சில பண்புகள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். அடுத்ததா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தொகுதி ஹெமிகார்டேட்டா. ஹெமிகார்டேட்டாவ அரை நாணிகள் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். புழுக்கள் போன்ற கடல்வாழ் விலங்குகள் ஆகும். இருபக்க சமச்சீர் கொண்டது. மூவழுக்க உயிரி. உடற்குழி கொண்டவை. இத நம்ம 2 சரிசம பாகங்களா பிரிக்க முடியும். இதோட உடல் வந்து முன்முனை வந்து புரோபோசிஸ். இதுக்கு பேரு வந்து புரோபோசிஸ். சரிங்களா? முன்முனை. கழுத்து பகுதி 2வது பகுதி. இது வந்து என்ன? கழுத்து பகுதி. 3வது நீண்ட உடல் பகுதி. இது என்னன்னா, நீண்ட உடல் பகுதி. அப்போ உடல 3 பகுதியா பிரிக்கலாம். புரோபோசிஸ், கழுத்து பகுதி, நீண்ட உடல் பகுதி. சரிங்களா? கழுத்து பகுதியில ஸ்டோமோகார்ட் அப்படின்ற ஒரு அமைப்ப பார்க்க முடியும். பாருங்க இதுதான் கழுத்து பகுதி. இங்க ஸ்டோமோகார்ட் அப்படின்ற ஒரு அமைப்ப பார்க்கலாம். முதுகு நாண் மாதிரியான ஒரு அமைப்பு. சரிங்களா? இப்ப நம்மளுடைய உடல்லாம் வந்து நம்ம முதுகு நாண் அப்படின்ற ஒரு அமைப்ப நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த முதுகு நாண் அப்படின்றது பிறகு என்னவா மாறும் அப்படின்னா, முதுகு தண்டா நமக்கு மாறிடும். அப்ப கரு வளர்ச்சியில முதுகு நாண் அப்படின்ற ஒரு அமைப்ப நம்ம பார்க்கலாம். முதுகு நாண் மாதிரியான ஒரு அமைப்பு தான் இங்க இருக்கு. அதுக்கு பேரு தான் ஸ்டோமோகார்ட் அப்படின்னு பேரு. ஆரம்பத்துல என்ன நெனச்சாங்க? இதுவும் முதுகு நாண் அப்படின்னு நெனச்சுட்டு, முதுகு நாணிகளுக்கு கீழ வந்து கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. பிறகு தான் இது முதுகு நாண் இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு பேரு ஸ்டோமோகார்ட். இத வந்து கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க? தனியா வந்து ஒரு தொகுதியா வந்து வச்சுட்டாங்க.
புரோபோசிஸ் சுரப்பி மூலம் கழிவு நீக்கம் அப்படின்றது நடைபெறுகிறது. இங்க வந்து ஒரு சுரப்பி இருக்கும். அதுக்கு பேரு புரோபோசிஸ் சுரப்பி. கழிவு நீக்கம் அப்படிதான் நடைபெறுகிறது. திறந்த வகை சுற்றோட்ட மண்டலம் காணப்படுகிறது. இரத்த குழல்கள்லாம் பெருசா இருக்காது. சுவாசம் அப்படின்றது செவில்கள் வழியாக நடைபெறுகிறது. இந்த இடத்துல நெறைய செவில்கள் இருக்கும். அது வழியா தான் சுவாசம் அப்படின்றது நடைபெறும். ஒருபால் உயிரினங்கள். வெளிக்கருவுறுதல் நடைபெறுகிறது. வளர்ச்சி மறைமுகமாக இருக்கும். எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, பெலனோகிளாசஸ் நாக்குப்புழு, தாக்கோகிளாசஸ் இதெல்லாமே வந்து ஹெமிகார்டேட்டா அப்படின்ற அந்த தொகுதிக்கு கீழ வரக்கூடிய உயிரினங்கள். அப்போ விலங்குலகத்துல இதுவரைக்கும் நம்ம 10 தொகுதிகள பத்தி பார்த்திருக்கோம். இந்த 10 தொகுதிகள்லுமே வந்து முதுகுநான் அப்படின்றது வந்து கிடையாது. இந்த தொகுதியில மட்டும் தான் முதுகுநான் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இருக்கு. அப்போ இந்த 10 தொகுதிகளுமே வந்து நம்ம முதுகுநானற்ற உயிரினங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம வந்து முதுகுநானுடைய உயிரினங்கள். தொகுதி கார்டேட்டாவ பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். தொகுதி முதுகுநாணிகள். இந்த முதுகுநாணிகள நம்ம கார்டேட்டா அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த 10 தொகுதிகளுமே வந்து முதுகுநானற்ற உயிரினங்கள். இது ஒண்ணு மட்டும் தான் தொகுதி முதுகுநாணிகள். அப்படின்னா என்ன? இதுல நாம முதுகுநான் அப்படின்ற அமைப்புகள வந்து நம்ம பார்க்க முடியும். சரி, இந்த தொகுதியில இருக்கக்கூடிய முக்கியமான பண்புகள் என்னன்னு பார்க்கலாம். முதுகுப்புறத்துல முதுகுநான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். குழல் வடிவ நரம்பு வடம் இருக்கும். ஒரு இணை தொண்டை செவுள் பிளவுகள் அப்படின்றத நம்ம அங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம மலத்துளைக்கு பிறகு வாலினை பெற்றுள்ளன. அப்போ முக்கியமா 4 பண்புகள் சொல்லியிருக்கேன். என்னென்ன? இந்த முதுகுநாணிகள்ல நம்ம முதுகுநான பார்க்கலாம். இந்த முதுகுநான் எங்க அமைஞ்சிருக்கு? முதுகுப்புறத்துல அமைஞ்சிருக்கு. பாருங்க. இதுதான் வந்து என்னது? முதுகுநான். சரிங்களா? முதுகுப்புறத்துல அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இந்த முதுகுநான் எங்க இருந்து உருவாகுது? நடுப்படை செல்கள்ல இருந்து உருவாகும். ஒரு சாலிடான ஒரு அமைப்பு. சரிங்களா? அடுத்து 2வது குழல் வடிவ நரம்பு வடம். குழல் வடிவ நரம்பு வடம் எங்க இருக்கு? இந்த முதுகுநானுக்கு மேல இருக்கக்கூடிய அமைப்புக்கு பேரு நரம்பு வடம். இது ஒண்ணு தான் இருக்கும். அதுக்குள்ள எப்படி இருக்கும்? குழல் மாதிரியான அமைப்பு அப்படின்றது இருக்கும். குழல்னாலே என்ன? ஒரு பைப் மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா? அடுத்ததா 3வது இதுல என்ன பார்க்கலாம்? ஒரு இணை தொண்டை செவுள் பிளவுகள நம்ம பார்க்க முடியும். பாருங்க. தொண்டை பகுதிகள்ல இதான் வாய் பகுதி. அடுத்ததா தொண்டை. தொண்டையில செவுள் பிளவுகள நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வால் அப்படின்றது நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. வால் அப்படின்றது எங்க இருக்கு? மலத்துளைக்கு பிறகு வால் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து வால் பகுதி. அப்ப இந்த மாரி முக்கியமா 4 அமைப்புகள 4 பண்புகள நம்ம முதுகுநாணிகள்ல பார்க்க முடியும். 4 பண்புகள் என்னென்ன? இவை முதுகுநானை கொண்டுள்ளன. நரம்பு வடம் அப்படின்றது 1. குழல் வடிவத்துல நரம்பு வடம் இருக்கும். முதுகு பகுதியில இருக்கு. செவுள் பிளவுகள், மலத்துளை, வால் அப்படின்றது காணப்படுகிறது. மலத்துளைக்கு பிறகு வால். இது எல்லாமே முக்கியமான பண்புகள். சரிங்களா? அடுத்து இந்த முதுகுநாணிகள மேலும் வந்து நம்ம என்ன பண்றோம்? 3 துணை தொகுதிகளாக நம்ம பிரிக்கிறோம். யூரோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா, முதுகெலும்பிகள். அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதுகுநாணுடையவை மற்றும் முதுகுநாணற்றவை. இதுவரைக்கும் பார்த்த 10 தொகுதிகள். இதுக்கு முன்னாடி 10 தொகுதிகள் நம்ம வந்து பார்த்தோம். போரிஃபெரால இருந்து அரைநாணிகள் வரைக்கும், ஹெமிகார்டேட்டா வரைக்கும். அது எல்லாமே வந்து 10 தொகுதி வந்து முதுகுநாணற்றவை. இப்போ பார்த்த இந்த ஒரு தொகுதி மட்டும் தான் முதுகுநான் உடையவை. இத முதுகுநாணிகள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த தொகுதியில முதுகுநான் அப்படின்றது இருக்கு. முதுகுப்புறத்துல இருக்கு. முதுகுப்புற மைய நரம்பு வடம் அப்படின்றது இந்த இடத்துல பார்க்கலாம். மைய நரம்பு மண்டலம் இருக்கு. முதுகுப்புறத்துல இருக்கு. ஒண்ணு தான் இருக்கு. ஹாலோவா இருக்கு. குழல் வடிவத்துல இருக்கு. தொண்டை செவுள் பிளவுகள் காணப்படுகிறது. தொண்டை பகுதியில செவுள் பிளவு இருக்கு. இதயம் அப்படின்றது வயிற்றுப்புறத்துல காணப்படும். இதயம் இருந்துச்சுன்னா அது வயிற்றுப்புறத்துல இருக்கும். மலத்துளைக்கு பிறகு வால் காணப்படுகிறது. மலத்துளைக்கு பிறகு வால் அப்படின்றது இருக்கு. இதெல்லாமே முதுகுநாணிகள்ல நம்ம பார்க்கலாம். முதுகுநாணற்றவையில முதுகுநான் அப்படின்றது முதல்ல இருக்காது. செவுள் பிளவு இருக்காது. மலத்துளைக்கு பிறகு வால் அப்படின்றது இருக்காது. இந்த மைய நரம்பு மண்டலம் இருக்கு இல்லைங்களா? அது ரொம்ப திடமா இருக்கும். மொத்தம் 2 இருக்கும். அது எல்லாமே எங்க இருக்கு? வயிற்றுப்புற பகுதிகள்ல இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க முதுகுப்புறத்துல இருக்கு. ஆனா முதுகுநாணற்றவையில வயிற்றுப்புறத்துல இருக்கும். இருந்துச்சுன்னா 2ஆ வந்து இருக்கும். இதயம் அப்படின்றது முதுகுப்புறத்துல வந்து இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதயம் இருந்துச்சு அப்படின்னா முதுகுப்புறத்துல இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? ஆனா இதுவே வந்து முதுகுநாணிகள்ல வயிற்றுப்புறத்துல இருக்கும். இதுதான் மேஜரான வித்தியாசங்கள். சரிங்களா? ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, முதுகுநாணிகள்ல முதுகுநான் இருக்கும். முதுகுநாணற்றவையில அது இருக்காது. அத மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இத நம்ம மேலும் வந்து இந்த முதுகுநாணிகள 3 துணை தொகுதிகளா பிரிக்கிறோம். அந்த ஒவ்வொரு துணை தொகுதி என்ன அப்படின்றத பார்க்கலாம். 1 யூரோகார்டேட்டா, 2வது செஃபலோகார்டேட்டா, 3வது முதுகெலும்பிகள். யூரோகார்டேட்டா இத எடுத்துக்கிட்டோம்னா கடல்ல வாழக்கூடிய உயிரினங்கள். முதுகுநான் அப்படின்றது லார்வா நிலையில் வாலில் மட்டுமே உள்ளது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யூரோ அப்படின்னா வால் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வால். கார்டேட்டா அப்படின்னா முதுகுநான் அப்படின்னு அர்த்தம். முதுகுநான்.
முதுகு நாண். அப்போ முதுகு நாண் அப்படின்றது எங்க இருக்கு? வால்ல மட்டும் இருந்துச்சுன்னா அது யூரோகார்டேட்டா. இங்க பாருங்க இதுதான் லார்வா. சரிங்களா? லார்வா. இந்த லார்வாவ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதோடைய வால்ல கிரீன் கலர்ல இருக்குங்களா, அதுக்கு கீழ பாருங்க. இத நாம முதுகு நாண் அப்படின்னு சொல்லலாம். அப்போ முதுகு நாண் அப்படின்றது எங்க இருக்கு? வால் பகுதியில மட்டும் இருந்துச்சுன்னா, அது யூரோகார்டேட்டா. உடலில் டியூனிக் எனப்படும் உறையால் மூடப்பட்டிருக்கும். இதோட உடல் பாருங்க, நல்லா மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம், முதிர்ந்த பிறகு அதோடைய உடல்ல வந்து ஒரு சூழ்ந்து ஒரு அமைப்பு காணப்படுது. இதுக்கு பேரு டியூனிக் அப்படின்னு பேரு. அதே அதே மாரி இதுல இன்னொரு முக்கியமான ஒரு பண்பு என்ன அப்படின்னா, பின்னோக்கு வளர் உருமாற்றம் எனும் பண்பை கொண்டுள்ளன. அது என்ன பின்னோக்கு வளர் உருமாற்றம்? வளர் உருமாற்றம்னா என்னன்னு தெரியும். லார்வா அப்படின்றது வேற ஒரு முதிர்ந்த உயிரியா மாறுறதுக்கு பேரு வளர் உருமாற்றம். பின்னோக்கு வளர் உருமாற்றம் அப்படின்றது என்ன? லார்வா அப்படின்றது கொஞ்சம் அதாவது அதில நெறைய அட்வான்ஸ்டான கேரக்டர்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஆனா இதுவே நம்ம வந்து அதோடைய முதிர்ந்த உயிரினம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில வந்து அட்வான்ஸ்டான கேரக்டர் வந்து கிடையாது. ஒரு தரையோட போயிட்டு ஒட்டி காணப்படுது. அண்ட் இதில அசைவுலாம் இருக்காது. இடப்பெயர்ச்சி இருக்காது. இத சூழ்ந்து ஒரு உறை அப்படின்றது காணப்படுது. அப்ப நல்லா அட்வான்ஸ்டான ஒரு உயிரினம் அப்படின்றது, பிரிமிட்டிவான ஒரு உயிரினமா வந்து மாறுது. ஸோ இந்த மாரி நெறைய வந்து பண்புகள் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம், அண்ட் குறைந்த பண்புகள் இருக்கக்கூடிய ஒரு உயிரினமா மாறுது. இத பின்னோக்கு வளர் உருமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். லார்வாவா இருக்கும்போது நெறைய பண்புகள் இருக்கு. ஓகேங்களா? அட்வான்ஸ்டு கேரக்டர்ஸ். அண்ட் இதுவே வந்து பெருசா மாறுனதுக்கு அப்புறம் அதில அட்வான்ஸ்ட் கேரக்டர் அப்படின்றது ரொம்ப குறைஞ்சு போயிடுது. அதனால இத பின்னோக்கு வளர் உருமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். யூரோகார்டாட்டால நம்ம பார்க்க முடியும். இருபால் உயிரினங்கள் ஆண், பெண் தனித்தனியா இருக்கும். எடுத்துக்காட்டு அசிடியா, சல்பா, டோலியோலம் இது எல்லாமே யூரோகார்டேட்டாவுக்கு எடுத்துக்காட்டு. செஃபலோகார்டேட்டா எடுத்துக்கிட்டோம்னா கடல்ல மட்டும் தான் வாழும். செஃபலோ அப்படின்னாலே வந்து தலை அப்படின்னு அர்த்தம். கார்டேட்டா அப்படின்னா முதுகு நாண் அப்படின்னு அர்த்தம். முதுகு நாண். இதுல நம்ம முதுகு நாண் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தலையில இருந்து வால் வரைக்கும் இருக்கும். பாருங்க. தலை அங்க இருந்து வால் வரைக்கும் முதுகு நாண் இருக்கு. அதே மாரி வாழ்க்கை முழுக்க இருக்கும். முதுகு நாண் தலை முதல் வால் பகுதி வரை நீண்டு காணப்படுகிறது. வாழ்நாள் முழுக்கும் இது வந்து நிலைத்திருக்கும். இதோட உடல் வந்து பார்க்கறதுக்கு ஒரு மீன் மாதிரி இருக்கும். ஆண், பெண் உயிரினங்கள் தனித்தனியா இருக்கும். எக்ஸாம்பிள் பிராங்கியோஸ்டோமா. இது வந்து செஃபலோகார்டேட்டா. செஃபலோ அப்படின்னா தலை, அங்க கார்டேட்டா அப்படின்னா முதுகு நாண். தலையிலிருந்து முதுகு நாண் இருக்கும். யூரோகார்டேட்டா வால், கார்டேட்டானா முதுகு நாண். வால்ல மட்டும் தான் முதுகு நாண் இருக்கும். முதுகெலும்பிகள். இங்க கரு வளர்ச்சியில மட்டும் தான் முதுகு நாண நம்ம பார்க்க முடியும். பாருங்க கருவா இருக்கு. கருவுல மட்டும் தான் என்ன இருக்கும்? முதுகு நாண் அப்படின்றது இருக்கும். ஸோ அதுக்கு மேல வளர்ந்த பிறகு வந்து என்ன இருக்காது? முதுகு நாண் இருக்காது. முதுகு நாணுக்கு பதிலா இந்த மாரி முதுகெலும்பு தொடர் இருக்கலாம். இல்ல அப்படின்னா, அதுக்கு பதிலா வந்து கார்டிலேஜ் அப்படின்றது இருக்கலாம். அப்போ முதிர்ந்த பிறகு முதுகு நாண் அப்படின்றது என்னவா மாறுது? முதுகெலும்பு தொடராக மாற்றப்படுகிறது. அப்படி இல்லன்னா கார்டிலேஜா வந்து மாறும். கார்டிலேஜ் அப்படின்றது ஒரு எலும்பு மாதிரியான அமைப்பு தான். சரிங்களா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அனைத்து முதுகெலும்பிகளும் முதுகு நாணிகள். ஆனால் அனைத்து முதுகு நாணிகளும் முதுகெலும்பிகள் அல்ல. இப்போ இந்த முதுகெலும்பிகளுக்கு கீழ நெறைய உயிரினங்கள் வரும். சரிங்களா? அந்த உயிரினங்கள் எல்லாமே எந்த தொகுதிய சார்ந்தது? முதுகு நாணிகள் அப்படின்ற தொகுதிய சார்ந்தது. இப்போ முதுகு நாணிகளுக்கு கீழ பல வகையான துணை தொகுதிகள் இருக்கு. யூரோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டாலாம் இருக்கு. இந்த செஃபலோகார்டேட்டால வரக்கூடிய உயிரினங்கள்லாம் முதுகெலும்பிகளான்னு கேட்டா கிடையாது. அத தான் சொல்றாங்க. அனைத்து முதுகெலும்பிகளும் முதுகு நாணிகள். ஆனா, அனைத்து முதுகு நாணிகளும் முதுகெலும்பிகள் கிடையாது. இந்த கோட்ட நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கழிவு நீக்கம் மற்றும் ஊடுகலப்பு ஒழுங்குபாடுக்கு சிறுநீரகங்கள் அப்படின்றது இந்த இடத்துல வந்து காணப்படும். மனிதன்லாம் சிறுநீரகம் தான் இருக்கு. மனிதன் எல்லாருமே வந்து முதுகெலும்பிகளுக்கு கீழ தான் வருவோம். அப்ப நம்மளுடைய உடல்ல அந்த முதுகு நாண் அப்படின்றது எப்ப இருக்கும்? கருவுல மட்டும் தான் இருக்கும். வளர்ந்த பிறகு முதுகு நாண் இருக்காது. சரிங்களா? இத நம்ம முதுகெலும்பிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த முதுகெலும்பிகள நம்ம மேலும் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, வகைப்பாடு செய்றோம். என்னென்ன பிரிச்சு வச்சிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். துணை தொகுதியான முதுகெலும்பிகள் மேலும் வந்து வகைப்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு வகுப்ப பத்தியும் நம்ம பார்க்கணும். ஏன்னா வகுப்பு வரைக்கும் நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. இப்போ முதுகெலும்பிகள் அப்படின்ற துணை தொகுதிய எடுத்துக்கலாம். இது வந்து என்னது? துணை தொகுதி. துணை தொகுதி. ஓகேவா? தொகுதி என்னது? முதுகு நாணி. இதுக்கு கீழ வரக்கூடிய ஒரு துணை தொகுதி தான் முதுகெலும்பிகள். இந்த முதுகெலும்பிகள நம்ம 2 பிரிவா நம்ம வந்து பிரிக்கிறோம். ஒண்ணு ஏநாக்டா, 2வது நாக்டோஸ்டோமேட்டா. ஏநாக்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தாடைகள் அற்றவை. நாக்டோஸ்டோமேட்டா அப்படின்னா தாடைகள் உடையவை. தாடை எலும்பு இருக்கு இல்லையா? அது இல்லன்னா அது ஏநாக்டா. இதுக்கு கீழ ஒரே ஒரு வகுப்பு தான் இருக்கு. வட்ட வாயின. இப்ப தாடை உடைய உயிரினங்கள் எடுத்துக்கிட்டோம்னா நாக்டோஸ்டோமேட்டா. இத மேலும் என்ன பண்றாங்க? 2 மேல் வகுப்பா பிரிக்கிறாங்க. ஒரு மேல் வகுப்பு பைசஸ் துடுப்புகள் உடைய உயிரினங்கள்.
2வது டெட்ராபோடா 4 காலிகள், கால்களை உடைய உயிரினங்கள். பைசஸ்க்கு கீழ 2 வகுப்பு தான் இருக்கு. குருத்தெலும்பு மீன்கள், எலும்பு மீன்கள். டெட்ராபோடாவுக்கு கீழ 4 வகுப்புகள் இருக்கு. நீர்நில வாழ்வன, ஊர்வன, பரப்பன, பாலூட்டிகள். இதெல்லாம் என்ன அப்படின்றத ஒண்ணா நம்ம வந்து பார்க்கணும். இப்போ துணை தொகுதி முதுகெலும்பிகள எடுத்துக்கிட்டோம்னா 2 பிரிவுகளா பிரிக்கலாம். தாடைகள் அற்றவை மற்றும் தாடைகள் உடையவை. தாடைகள் அற்றவையில ஒரே ஒரு வகுப்பு தான் இருக்கு. வட்ட வாயின. அததான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வகுப்பு வட்ட வாயின. இவை பெரும்பாலும் வந்து அக ஒட்டுண்ணிகளாக வாழக்கூடிய அக ஒட்டுண்ணி இல்ல, புற ஒட்டுண்ணி. அக ஒட்டுண்ணின்னு தெரியாம சொல்லிட்டேன். புற ஒட்டுண்ணிகளாக வாழக்கூடியவை. புற ஒட்டுண்ணி அப்படின்னா என்ன? ஒரு உயிரினத்துக்கு மேல ஒட்டிக்கிட்டு வாழக்கூடியது. இதோட வாய் பார்க்கறதுக்கு வட்டமா இருக்கும். திமிங்கலம் இல்லன்னா சுறா இந்த மாரி பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்கு இல்லையா? அது மேல ஒட்டிக்கிட்டு இது உயிர் வாழும். சரிங்களா? வாய் வட்டமாக தாடைகள் அற்று உறிஞ்சும் தன்மையுடன் காணப்படுகிறது. இதோட வாய் உறிஞ்சறதுக்கு ஏற்ற மாரி இருக்கும். அதனால அந்த உயிரினங்கள் மேல ஒட்டிக்கிட்டு அங்கருந்து உணவ வந்து உறிஞ்சி எடுத்துக்கும். இவற்றின் உடலில் செதில்கள் மற்றும் இணை துடுப்புகள் கிடையாது. செதில்கள் வந்து கிடையாது. துடுப்புகள் அப்படின்றது இருக்காது. மண்டை ஓடு மற்றும் முதுகெலும்பு குருத்தெலும்புகளால் ஆனது. இங்க மண்டை ஓடு, முதுகெலும்புலாம் இருந்துச்சு அப்படின்னா, அது எலும்புகளால் ஆயிருக்காது. குருத்தெலும்புகளால் ஆயிருக்கும். குருத்தெலும்புக்கும் எலும்புக்கும் என்ன வித்தியாசம்? எலும்ப விட கொஞ்சம் ஸ்ட்ராங் வந்து இந்த குருத்தெலும்புகள் வந்து கம்மி. குருத்தெலும்புகள் வந்து எளிதில் வளையக்கூடிய தன்மை வந்து இருக்கும். மனிதனுடைய மூக்கு, காது இதெல்லாமே குருத்தெலும்புகளால் ஆனது. இப்ப காதெல்லாம் நீங்க வளைக்க முடியும். மூக்கோட நுனி பகுதிய நம்மளால வந்து அசைக்க முடியும். காரணம் அங்க இருக்கிறது எல்லாமே குருத்தெலும்புகள். அந்த மாதிரியான எலும்புகளால் ஆனது தான் இதோடைய மண்டை ஓடு மற்றும் முதுகெலும்பு. அடுத்து கடலில் மட்டுமே வாழக்கூடியதாக இருந்தாலும் முட்டையிடுவதற்கு நன்னீரை நோக்கி வலசை போகும் தன்மை கொண்டது. இது கடல்ல தான் வாழும். முட்டை போடணும்னா போயிட்டு ரிவர்ல போயிட்டு, குறிப்பா வந்து ஆற்றங்கரை ஓரத்தில போயிட்டு முட்டை போடணும். அங்கேயே இறந்து போயிடும். எடுத்துக்காட்டு பெட்ரோமைசான், மிக்சின் இது எல்லாமே வந்து வட்ட வாயின. இந்த வகுப்ப சார்ந்த உயிரினங்கள். அப்போ வட்ட வாயின எடுத்துக்கிட்டோம்னா, இங்க தாடைகள் கிடையாது. குருத்தெலும்புகளால் ஆனது. உடல்ல துருப்புலாம் இருக்காது. செதில்கள்லாம் இருக்காது. முட்டை போடணும்னா போயிட்டு ஆத்துல போயிட்டு முட்டை போட்டு வரும். சரிங்களா? இதெல்லாம் நீங்க வட்ட வாயின பொறுத்தவரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது நாக்டோஸ்டோமேட்டா. தாடைகளை உடைய உயிரினங்கள். இத நம்ம பைசஸ் மற்றும் டெட்ராபோடான்னு பிரிக்கலாம். பைசஸ் வந்து துடுப்புகள் உடையவை. இதுல மொத்தம் 2 இருக்கு வகுப்பு. குருத்தெலும்பு மீன்கள், எலும்பு மீன்கள். அத பத்தி முதல்ல இப்ப நம்ம பார்க்கலாம். குருத்தெலும்பு மீன்கள், எலும்பு மீன்கள். குருத்தெலும்பு மீன்கள் அப்படின்னாலே என்ன? இங்க வந்து அதோடைய அகசட்டகம் அப்படின்றது குருத்தெலும்புகளால் ஆனது. எலும்பு மீன்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதோட அகசட்டகம் எலும்புகளால் ஆனது. இது 2த்துக்கும் மேஜரான டிஃபரன்ஸ் இதுதான். குருத்தெலும்பு மீன்கள நம்ம வந்து முதுகுநான் அப்படின்றது வாழ்நாள் முழுக்க வந்து இருக்கும். ஸோ, அந்த முதுகுநான்கள் அப்படின்றது நம்ம முன்னாடி பார்த்தோம். வெர்டிபிரேட்டா அதாவது குறிப்பா இந்த முதுகெலும்பிகள்ல வந்து முதுகுநான் அப்படின்றது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு குருத்தெலும்பாவோ, இல்ல வந்து ஒரு முதுகெலும்பு தொடராவோ மாறிடும் அப்படின்னு சொன்னேன். ஆனா, இந்த குருத்தெலும்பு மீன்கள்ல மட்டும் அந்த மாரி மாறாது. முதுகுநான்கள் அப்படின்றது வாழ்நாள் முழுக்க வந்து இருக்கும். எலும்பு மீன்கள்ல அப்படி கிடையாது. அது வந்து என்னவா மாறுது? முதுகெலும்பு தொடரா வந்து மாறிடுது. செவில் பிளவுகள் அப்படின்றது தனித்தனியாகவும், செவில் முடிகள் அற்றும் காணப்படும். செவில் பிளவுகள் இருக்கும். அத சூழ்ந்து எந்த ஒரு முடியும் வந்து இருக்காது. ஆனா, இங்க என்ன இருக்கும்? செவில்கள் வந்து செவில் மூலிகளால வந்து பாதுகாக்கப்படும். உள்ள வந்து நம்ம மீனெல்லாம் வந்து கிளீன் பண்ணும்போது பார்த்திருப்போம். செவில் இருக்கும். அதுக்குள்ள நெறைய வந்து செவில் பிளவுகள வந்து நம்ம பார்க்க முடியும். அப்ப செவில் பிளவுகள மூடி ஒரு மூடி மாதிரியான அமைப்பு இருக்கும். ஓகேங்களா? அடுத்து காற்றுப் பைகள் அப்படின்றது குருத்தெலும்பு மீன்கள்ல இருக்காது. ஆனா, எலும்பு மீன்கள்ல நம்ம என்ன பார்க்கலாம்? காற்றுப்பை அப்படின்றது இருக்கும். காற்றுப்பை இருக்கிறதால இதுங்களால வந்து நீர்ல வந்து மிதக்க முடியும். துடுப்புகள ஆட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனா, குருத்தெலும்பு மீன்கள் வந்து துடுப்புகள அசைக்காம இருக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. அப்படியே தண்ணிக்குள்ள வந்து போயிடும். ஸோ, அப்ப இதுங்களால வந்து துடுப்ப வந்து அசைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து நீந்த முடியும். சரிங்களா? அடுத்து இதயம் வந்து 2 அறைகளை கொண்டது. இங்கேயும் வந்து இதயம் வந்து 2 அறைகள் தான் வந்து இருக்கும். ஆண், பெண் தனித்தனியாக இருக்கும். இங்கேயும் ஆண், பெண் தனித்தனியாக இருக்கும். உட்கருவுறுதல் அப்படின்றது நடைபெறுகிறது. விந்து செல்கள் பெண்ணோட உடலுக்குள்ள போயிட்டு கருவுறுதல் நடைபெறும். ஆனா, இந்த மீன்கள் அப்படி கிடையாது. இங்க புறக்கருவுறுதல் அப்படின்றது நடைபெறும். விந்து செல்கள் மற்றும் அண்ட செல்கள் அப்படின்றது நீர்ல வந்து கருவுறுதல் அப்படின்றது நடைபெறும். இங்க இருக்கக்கூடியது குட்டி போடக்கூடியது குருத்தெலும்பு மீன்கள். ஆனா, இவ வந்து முட்டை போடக்கூடிய உயிரினங்கள். இங்க கருவளர்ச்சி அப்படின்றது நேரடியாக இருக்கலாம். இங்க கருவளர்ச்சி அப்படின்றது நேரடியாக இருக்கலாம். அடுத்ததா எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, குருத்தெலும்பு மீன்களுக்கு வந்து ஸ்கோலியோடான், பிரிஸ்டிஸ் அண்ட் கார்ச்சரான் அண்ட் ட்ரைகான் இது எல்லாமே குருத்தெலும்பு மீன்களுக்கான எடுத்துக்காட்டு. எலும்பு மீன்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, எக்ஸோசிஸ்ட் பறக்கக்கூடிய மீன்கள், ஹிப்போகாம்பஸ், கட்லா, பீட்டா இதெல்லாமே வந்து எலும்பு மீன்களுக்கான எடுத்துக்காட்டுகள். அப்போ இது எல்லாமே வந்து என்னது? பைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் வகுப்ப சார்ந்த உயிரினங்கள். அடுத்து டெட்ராபோடா எடுத்துக்கிட்டோம்னா 4 காலிகள். இதுல வந்து முன்னங்கால்கள், பின்னங்கால்கள் அப்படின்னு பார்க்க முடியும். இதுல மொத்தம் 4 வகுப்புகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு வகுப்ப பத்தியும் பார்க்கலாம். டெட்ராபோடா
இதுல முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது நீர்நில வாழ்வன அண்ட் ஊர்வன. நீர்நில வாழக்கூடியத நம்ம இருவாழ்விகள் அப்படின்னு சொல்லலாம். நீர் மற்றும் நிலத்துல வாழக்கூடிய விலங்குகள். இதோட உடல நம்ம 2ஆ பிரிக்கலாம். தலை மற்றும் உடல். இது என்னது? தலை. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது உடல். கழுத்துலாம் இங்க வந்து இருக்காது. தவளைகள்லாம் கழுத்து இருக்காது. அப்போ தலை மற்றும் உடல் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிக்கலாம். இங்க வந்து ஒரு சிறப்பான அமைப்பு வந்து இருக்கும். அது என்ன அப்படின்னா, எச்சத்துளை அப்படின்றத நம்ம இங்க பார்க்க முடியும். இப்ப தவளையோட இனப்பெருக்க பாதையாகட்டும், சிறுநீரக பாதையாகட்டும், உணவுக்குழலோட திறப்பாகட்டும், எல்லாத்துக்குமே ஒரே ஒரு அமைப்பு தான் இருக்கும். அதுக்கு பேரு எச்சத்துளை. அப்போ உணவு குழாய், சிறுநீர் குழாய், இனப்பெருக்க பாதை ஆகியவை வெளிப்புறமாக திறக்கிறது. இந்த பொதுவான திறப்புக்கு பேரு எச்சத்துளை அப்படின்னு பேரு. இப்ப மனிதனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவனுக்கு அந்த மாரிலாம் இருக்காது. இனப்பெருக்க துளை தனியா இருக்கும். அதே மாதிரி கழிவுகள வெளியேத்துறதுக்காக சிறுநீரக துளை அப்படின்றது தனியா வந்து இருக்கும். ஆனா, இந்த மாரியான இருவாழ்விகள்ல எல்லாத்துக்குமே ஒரே ஒரு துளை தான். உணவு குழாயாகட்டும், சிறுநீர் குழாயாகட்டும், இனப்பெருக்க பாதையாகட்டும் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு துளை தான் இருக்கு. அதனால அத எச்சத்துளை அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிடுறாங்க. இதயம் மொத்தம் 3 அறைகளை கொண்டு காணப்படுகிறது. ஊர்வனையிலயும் வந்து 3 அறைகள் தான். ஆண், பெண் தனித்தனியா இருக்கும். கருவுறுதல் நடைபெறும். முட்டையிடக்கூடியது. மறைமுகமாக கருவளர்ச்சி நடைபெறும். எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, பியூபர், ராணா, சாலமெண்ட்ரா அதெல்லாம் சொல்லலாம். இப்போ தவளைய நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்கலாம் கரு வளர்ச்சி மறைமுகமா தான் இருக்கும். தவளை என்ன பண்ணும்? முட்டை போடும். அது வந்து என்னவா மாறுது? ஒரு தலப்பரெட்டையா மாறுது. அதுக்கப்புறம் வளர்ந்த ஒரு மறைமுகமான வளர்ச்சி அடைஞ்சு தான் அது பெரிய உயிரினமா வந்து மாறுது. அப்ப இருவாழ்விகள பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஊர்வன நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உடல் உலர்ந்த உறுதியான செதில்களை கொண்டு மூடப்பட்டு காணப்படும். 3 அறைகளை கொண்டது இதயம். ஆனா, ஒரு இடத்துல நம்ம மட்டும் 4 அறைகள பார்க்க முடியும். ஸோ அத எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா முதலை. முதலையில மட்டும் தான் 4 அறைகள் இருக்கும். முதலைய தவிர மத்த எல்லா ஊர்வனையிலும் எத்தன அறைகள் இருக்கும் இதயம்? 3 அறைகள் காணப்படும். பாம்புகள், பல்லிகள் அதன் தோலை உரிப்பதன் மூலம் செதில்களை உதிர்க்கின்றன. இப்போ பாம்பு தோல உரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா, அதோடைய மேல இருக்கக்கூடிய தோல் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு டைம் அது வந்து உரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆண், பெண் உயிரினங்கள் தனித்தனியா இருக்கும். உட்கருவுறுதல் நடைபெறுகிறது. இவை பெரும்பாலும் முட்டையிடும் தன்மை கொண்டது. வளர்ச்சி நேரடியாக தான் இருக்கும். எடுத்துக்காட்டு கீலோன் அண்ட் குரோக்கோடைலிஸ். குரோக்கோடைலிஸ் அப்படின்றது என்னன்னா முதலை. கெமிலியான், நாஜா. நாஜா அப்படின்றது நாகப்பாம்பு. கெமிலியான் அப்படின்றது பச்சோந்தி. இது எல்லாமே ஊர்வனைக்கு கீழ வரக்கூடியது. அப்போ ஊர்வனை அப்படின்னு வரும்போது, அதுல இருக்கக்கூடிய முக்கியமான பண்புகள் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது பரப்பன மற்றும் பாலூட்டிகள். பரப்பன பறவைகள், பாலூட்டிகள் இந்த வகுப்புக்கு கீழ தான் நம்மலாம் வருவோம். பரப்பன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அலகுகள் உள்ளன. முன்னங்கால்கள் ரெக்கைகளாக மாறுபாடு அடைந்துள்ளன. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி வந்து பறவைகள் பறக்குது? அதோடைய முன்னங்கால்கள் ரெக்கைகளாக மாறுபாடு அடைஞ்சிருக்கு. பின்னங்கால்கள் இயல்பா வந்து பட்சி உட்கார்றதுக்கு தகுந்த மாரி இருந்திருக்கும். இவற்றோட வாலின் அடியில் எண்ணெய் சுரப்பி காணப்படுகிறது. அந்த எண்ணெய் சுரப்பிய வந்து என்ன பண்ணும்னா, அதிலிருந்து ஒரு வகையான எண்ணெய் மாதிரியான திரவம் வரும். அந்த பறவைகள் அத தொட்டு தொட்டு இறகு முழுக்க தடவிக்கிட்டே இருக்கும். ஏன்னா, தண்ணி வந்து இறகுல பட்ட உடனே அது தண்ணியெல்லாம் ஊறிடக்கூடாது அந்த இறகுகள். அதனால அந்த எண்ணெய் சுரப்பிலிருந்து வரக்கூடிய திரவத்த எடுத்துட்டு, அந்த அலகால கோதி கோதி அதோடைய இறகு முழுக்க தடவிக்கிட்டே இருக்கும். அப்ப எண்ணெய் சுரப்பி அப்படின்றது வாலோட அடிப்பகுதியில காணப்படுகிறது. புறச்சட்டகம் அப்படின்றது குறிப்பா காற்றாலைகளுடன் காணப்படுகிறது. இதுக்கு பேரு நுமாட்டிக் எலும்புகள் அப்படின்னு பேரு. உள்ள இருக்கக்கூடிய எலும்புகள்ல நெறைய காற்றறைகள நம்ம பார்க்க முடியும். அப்ப காற்றறைகளுடன் கூடிய எலும்புகள் இருக்கு. எதுக்காக? எளிமையா பறக்கணும். வெயிட்டா உள்ள காற்றறைகள் இல்லன்னா எலும்பு வெயிட்டா இருக்கும். இதுங்களால பறக்க முடியாது. அப்போ எலும்போட வெயிட்ட குறைக்கணும் அப்படின்றதுக்காக உள்ள காற்றறைகள் அப்படின்றது இருக்கு. செரிமான மண்டலத்தில் கூடுதல் அறைகள் காணப்படுகிறது. அரவை பைலாம் வந்து காணப்படும். இந்த அரவை பை அப்படின்றது பறவைகள்ல தான் இருக்கும். மத்த உயிரினங்கள்ல இருக்காது. அப்ப செரிமான மண்டலத்துல கூடுதலா ஒரு சில அமைப்புகள நம்ம இங்க பார்க்கலாம். இதயம் 4 அறைகளை கொண்டது. ஆண், பெண் உயிரினங்கள் தனித்தனியா இருக்கும். உட்கருவுறுதல் நிகழ்கிறது. முட்டையிடக்கூடியது. நேரடி கருவளர்ச்சி அப்படின்றது காணப்படுகிறது. எடுத்துக்காட்டு சிட்டுகுலா, பாவோ, ஸ்ருதியோ இதெல்லாம் வந்து சொல்லலாம். ஓகேங்களா? சிட்டுகுலானா கிளி, பாவோனா மயில், ஸ்ருதியோனா நெருப்பு கோழி. இது எல்லாமே வந்து பறவைக்கு கீழ வரக்கூடியது. பரப்பன. பாலூட்டிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம எல்லாமே இந்த வகுப்புக்கு கீழ தான் வருவோம். பாலூட்டிகளோட தனித்துவமான பண்பு பால் சுரப்பிகள். பாலூட்டிகள் குட்டி போட்டுச்சு அப்படின்னா, அதுக்கு பால் குடுக்கக்கூடிய திறன் இருக்கு. ஏன்னா, பெண் உயிரினங்கள்ல பால் சுரப்பி அப்படின்றது செயல்பாட்டோட இருக்கும். பாலூட்டிகளோட தோல்ல வந்து முடிகள் அப்படின்றது மற்றொரு தனித்துவமான பண்பு. இப்ப மனிதனோட உடல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, நெறைய முடி வளர்றத நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு நாயோ, இல்ல ஒரு பூனையோ நம்ம வீட்லலாம் வளர்ப்போம். அதெல்லாம் பாலூட்டிகள் தானே. அதோடைய உடல்ல பாருங்க நெறைய முடிகள் வளர்றத நம்ம பார்க்கலாம். அப்போ உடல் முழுக்க நெறைய முடிகள் இருக்கு அப்படின்னா, அத நம்ம பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லலாம். வெளிப்புற காது மடல்கள் இருக்கும். பின்னா அப்படின்றத நம்ம சொல்லலாம். வெளிப்புற காது மடல்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இதயம் 4 அறைகள் காணப்படும்.
பாலினங்கள் தனித்தனியா இருக்கும். ஆண், பெண் தனித்தனியா இருக்கும். உட்கரு உறுதல் நடைபெறுகிறது. பெரும்பாலும் குட்டியினுபவை. கருவளர்ச்சி நேரடியானது. எடுத்துக்காட்டு ஆர்னித்தோரின்கஸ், கெமிலஸ், மெக்காக்கா, ஃபெலிஸ் இதெல்லாமே என்னன்னா பாலூட்டிகளுக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ பாலூட்டிகள்னா என்ன? பரப்பனனா என்ன? இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாமே தொகுதி முதுகுநாணிகளுக்கு கீழ வரக்கூடியது. அப்போ முதுகுநாணிகள வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மேலும் வகைப்பாடு செஞ்சு, அதோட வகுப்பு வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். இதோட விலங்குலகம் அப்படின்ற இந்த பாடம் வந்து முடியுது. இப்ப என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சிம்ப்ளிஃபைட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட இந்த பாடம் முடியுது. இதுக்கான லெக்சர் பிடிஎஃப் ஃபைல நான் Telegram, WhatsApp சேனல்ல அப்டேட் பண்றேன். அங்க நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.